கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடந்த நாட்களிலே வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே நாம் ஆண்டவராய் தேவன் நம்முடைய நேசர் நம்மை அழைத்து கொண்டு போகிறதான 3 இடங்களை பற்றி நாம் கடந்த நாட்களில் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் வசனத்தின் அடிப்படையில் வைத்து 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் வைத்து நாம் தியானித்தோம். As for the promise from the book of Solomon, chapter 1 verses 4 and chapter 2, we meditated the word of God, wherein all our beloved takes us to, basically the place where our beloved takes us. அவர் அறைக்குள்ளே அழைத்து போகிறார். He takes us into the chamber. விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். He takes us into the banquet hall. இந்த ஆண்டவர் நம்மை நித்தியமான ஒரு வீட்டுக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு போகிறார். Our Lord God takes us into our eternal house. அழைத்து கொண்டு போகும்படியாகவே நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். To take us into these places, Lord God set us free from the bondages and He has brought us விருந்து in. சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். He takes us into the banquet house. இன்னும் கொஞ்சம் அந்த விருந்து சாலை என்றால் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். Let's furthermore meditate again from the same word. What is banqueting house and how about the banquet? விருந்து சாலை என்பது புதிய ஏற்பாட்டு காலத்து சபைதான். Now banquet house is the New Testament church. தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். The Lord God has brought us here. விருந்து எதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது? Why the banquet or the feast is prepared விருந்து for? எதுக்காக செய்வாங்க? Why they make a feast or வீட்ல banquet? விருந்து வச்சிருக்கிற வாங்க நான் எதுக்கு கூப்பிடுவீங்க? We have a feast come to our house. விருந்து எதுக்காக? வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும். Referring to the biblical word, what is the purpose we have விருந்து feast? எதுக்காக? Why we have feast? Banquet. காலையில பிரசங்கத்தை கேட்டவங்ககிட்ட கேட்கல. விருந்து எதுக்காக? விருந்து சந்தோஷத்துக்காக. Feast is for the laughter. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Now book of Ecclesiastes chapter 10 verses 19. விருந்து சந்தோஷத்துக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. Now the feast is for the laughter. அதனால விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். Feast is made for the laughter. அதனால நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்தினதுதான் அவருடைய வேலை. Therefore our God wants us to make us happy. விருந்து சாலைக்கு நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். He has brought us into the banqueting house. அதுதான் என் மேல் பரந்த கொடி நேசம், அந்த அன்பு. His love, the God of love. எல்லாரையும் விருந்துக்கு அழைக்க மாட்டாங்க. Now everyone will not be called for the feast. விருந்து சாலைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறவங்க அபாத்திரரா போயிட்டாங்க. ஆண்டவர் கூட சொல்றார். Also the Lord God says there were those who were invited for the banquet feast were become unworthy. முதல் வேதத்துல விருந்து வச்சது யாரு? Who first made a feast in the scripture? ஆபிரகாம் தான் முதல் விருந்து வச்சது. It's Abraham who made a feast first in the scripture. 21ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. Genesis chapter 21 verses 8 says முதலாவது விருந்து வைத்தது ஆபிரகாம் தான். it was Abraham who made the feast first. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு. பால் மறந்த நாளில் ஆபிரகாம் விருந்து பண்ணினார். So the child grew and was weaned, and Abraham made a great feast on the same day that Isaac was weaned. அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்து? So what kind of feast? பெரிய விருந்து பண்ணினார். It was a great feast. பெரிய சந்தோஷத்துக்கென்று. For the great joy. குழந்தையா இருக்கும்போது அல்ல. It's not when he was a babe. பால் மறந்த நாளிலே. When he was weaned. பால் மறந்த போது. When he was weaned. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. The child grew and was weaned. அந்த கிறிஸ்துவினுடைய மூல உபதேசங்கள். The fundamental doctrine of Christ. குழந்தைகளுக்குரியவைகள். For the child. குழந்தைகளுக்குரியவைகளை ஒழித்து விட்டேன். I cast away the things of babe. முன்பு நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல பேசினேன். First I was a babe, I spoke like a babe. குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை செய்தேன். I did the things of babe. நான் இப்பொழுது but now அந்த வளர்ந்துட்டேன். I've grown up. குழந்தைகளை போல இல்ல. Not like a child. இப்ப நான் வளர்ந்து இப்ப புருஷனா இருக்கிறேன். I become man now. புருஷன் என்று சொன்னால் what man? தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தான். It's all the children of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த புருஷன்ங்கிற இடத்துக்குள்ள கடந்து வர்றாங்க. Every children of God, those who are anointed, they come to the state of man. அதனால தான் புருஷராயிருங்கள். That's why it says be a man. திடன் கொள்ளுங்கள். Be of strong. ஆனால் எபிரேய சபையார் குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. But the Hebrew church was like a child. காலத்தை பார்த்தா புருஷர்ல இருக்கிறவங்க தேறினவர்கள் இருக்கக்கூடியவர்கள். When we see the time they were supposed to be a man grown up, குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. still they are child. விருந்து புருஷனை வளரும்படியாக அந்த விருந்து சாலைக்குள்ள நீங்கள் வர வேண்டும். You have to come into the banqueting house to grow up. அதுதான் தேறினவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. It is given only to those who are grown up. வளர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. It is given to those who are grown up the feast. இந்த வேதத்திலே மனிதன் தேவனுக்கு கொடுத்த விருந்தை பற்றி சொல்லி இருக்குது. In the scripture we have it says that the feast which man gave to God. எந்த மனுஷன் தேவனுக்கு விருந்து கொடுத்தான்? ஆதியாகமத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அதை அறியலாம். In Genesis you can read a man who made a feast for God. இதெல்லாம் எடுத்தா வேத பாடம்
அதை பற்றி நான் இப்ப சொல்ல விரும்பல. I don't want to tell it now. ஒரு ராஜா தன்னுடைய ஊழியக்காரருக்கு எல்லாருக்கும் விருந்து வைத்தான். Now the king made a feast for his servants. அதை பற்றியும் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. Also the scripture talks about this. ஒரு ராஜா சத்துருக்களுக்கு கொடுத்த விருந்தை பற்றியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Also the scripture says about the feast made by a king to his enemies. தேவன் கொடுக்கும் ஒரு விருந்து இருக்குது. There's a feast which God gives. அது சகல ஜாதிகளுக்கு கொடுக்கிற ஒரு விருந்து. The feast which is given for all the nations. ஆகாயத்து பறவைகளுக்கு மிருகங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுக்க போறார். He is going to give a feast for the fowls of the air and the beasts of the field. அதனால ஒரே விருந்து தான். It's all feast. ராஜா 7 நாள் விருந்து தான். Now the king gave feast for 7 ஒவ்வொரு days. நாளும் சந்தோஷம் தான். Every day joy. ஆகையால் இந்த விருந்து என்று சொல்லும் பொழுது When we talk about the feast, அது சந்தோஷத்துக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. feast is prepared or made for laughter. இந்த விருந்துக்கு ஆயத்தப்படணும். We have to be prepared for this feast. சில கல்யாண வீட்டுல கல்யாணம் நடந்துகிட்டு தான் இருக்கும். In the wedding house there will be wedding happening. ஆனா இங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். When there will be wedding happening, விருந்து சாலை எல்லாம் ரொம்பிரும். now the feast house, the banquet house will be filled. சீக்கிரம் வா போய் இடத்தை பிடிச்சிருவோம். They say that come quick, let's go and take the seat. எதுக்காக? Why we run? அது கடைசில பொண்ணு மாப்பிள்ளையை பாத்துக்கலாம். We can greet the bride and bridegroom later. முதல்ல என்ன போணும்? Now first where we have to go. நம்ம நல்ல தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோமே. In Tamil we have a byword. பந்திக்கு முந்து. For the feast. விருந்துக்கு முந்து. For the feast food. எத்தனை பேர் இந்த விருந்து சாலைக்கு வந்தீங்க? முந்திட்டீங்க. சொல்லுங்க பாப்போம். How many of you are prepared and you are moving ahead for the food? இந்த விருந்து சாலைக்கு முதல் 9 மணி ஆராதனைக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தீங்க? Before 9 o'clock service, how many of you were ahead of the time here? This banqueting house. Those பவுல் who came. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா? Do you know St. Paul's life? அவருடைய ஊழியத்தின் பக்கத்துல முதல்ல வந்துருவார் எல்லாத்துக்கும். In the ministry he would be ahead in everything. அப்போஸ்தலர் 20:13 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, when you read the book of Acts chapter 20 verses 13, அவருடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரு? about in his life what he says. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கீழ் பகுதியில சொல்லி இருக்குது. Acts 20:13, நாங்கள் இந்த பட்டணத்தில் ஏற்றி முன்னாக அங்கே போயிருந்தோம். ஃபர்ஸ்டே போயிட்டாங்க. then we went ahead to the ship and sailed to Assos. அதே போல யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலேயே அது இப்ப வேத வசனத்துல சொல்லி இருக்குது. Also John the Gospel chapter 10, அவர் என்ன செய்கிறாரோ ஆண்டவர் what the Lord does. நம்முடைய ஆடுகளுக்கு முன்னாடி அவர் போயிடுறாரா. Our Lord God goes before the sheep. அவர் என்ன செய்கிறார்? What he does. நம்முடைய ஆடுகள் பின்னாடி வருது. Now the sheep are following. சபையை நடத்துறவங்க, those who lead the church, சபையில முன்னுக்கு இருக்கிறவங்க, those who are moving Sunday forward, school teachers, Sunday school teachers, இவர்கள் எல்லாரும் யார்? who are all this, எல்லாத்திலும் முன்னுக்கு நிக்கணும். they have to be moving ahead and அவைகள் stand forward. முன்னாக நடந்து போகிறதாம். They move forward. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு when he has left the sheep, முன்னாடி ஃபர்ஸ்ட்ல நிக்கறாங்க. they stand before the first. பந்திக்கு ஃபர்ஸ்ட் வந்துறணும். you have to come to the feast first. ஆசீர்வாதம் எப்படி வரும்னு தெரியாது. how you don't know how the blessings will come. ஒருவேளை ஸ்தோத்திர பாட்டு ஆரம்பிக்கிற நேரத்திலே ஆசீர்வாதம் இருக்கலாம். maybe the blessings may come during the praising song. அல்லது அந்த ஜெபத்துல ஒரு நன்மை இருக்கும். there will be a goodness in that prayer. அல்லது இன்னொரு பகுதியில் அந்த பாடல்கள், songs, ஒரு மலையாளமா இருக்கலாம், தெலுங்குல இருக்கலாம், ஆனா அதுல ஒரு வார்த்தை நம்மள தொடும். மெதுவா but maybe a Malayalam or Telugu, but a word will touch இல்ல you. நீங்க பழகிட்டு இருந்த பாடலா இருக்கலாம். or maybe the song which you ஆவி நிறைவு நேரம், the filling of the spirit, பிரசங்கிக்கிற நேரம், the word of God, கடைசில முடிகிற நேரம், final end of the service. எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும். you have to eat completely, fill it and then leave. இலைய காலி பண்ணிட்டு தான் போகணும். you have to empty the leaf. எப்படி யாருக்கு விருந்து ஆயத்தப்படுகிறது? why the விருந்து சாலைக்குள்ள எல்லாரும் அழைச்சு கொண்டு வர்றார். he is bringing everyone to the banqueting அந்த house. விருந்து சாலைக்குள்ள எப்படி இருக்கணும்? how you have to be in the banqueting 4 house. மணி ஜெபத்துக்கு எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. it's a great joy for me in the காலையில விருந்து சாலை. the banqueting நீங்க house. பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல பார்த்த உடனே எங்க ஊழியக்காரங்க எல்லாரும் 3:55 வந்து 50:55 உட்கார்ந்துறாங்க. all my workers morning praising, even 3:55 they come and எனக்கு sit. நான் இந்த ஆரம்ப நாட்கள் ட்ரெய்னிங்ல அடையாறுல இருந்தது போல தெரியுது எனக்கு. it is looking like the training days where I was there in the beginning. 4:10 4:20 4:30 வருவாங்க. they come at 4, 5, 4, 10, 4, 4 மணிக்கு முன்னாடி விசுவாசிகள் கூட சிலர் வந்து உட்கார்ந்துறாங்க வெளியில. even some of the believers they come ahead of the time, they come and sit here. அத ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய பேர் ரெடியா உட்கார்ந்திருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா என்ன ஐயா பாப்பாரு முகம் எல்லாம் கழுவி வீட்டெல்லாம் லைட் எல்லாம் போட்டு நல்லா நீட்டா. when we open and see pastor will see. எத்தனை பேர் நீங்க அந்த ஆன்லைன்ல வந்தீங்களோ தெரியாது. என்ன ஜோசப் I don't know how many வந்துறாரு. சோத்திரம்
எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரெடியா ஆயத்தமா. Everyone is prepared and ready. எல்லாம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. Everyone praise God. சிலர் அதுக்காக ஒரு போட்டோவை மட்டும் பார்த்துட்டு அவங்கள காட்ட மாட்டாங்கறாங்க. Some they show the photo and after that they do not show them. நாங்க இருக்கிறோங்கிற அடையாளத்தை மட்டும் ஒரு போட்டோவை காட்டிடுறாங்க, நீங்க மூஞ்ச பார்க்க வேண்டாம். They show the photo as a sign that they are there. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? How they are. விருந்து சாலை. It's a banqueting தேவ house. சமூகத்திலிருந்து ஆராதிக்கிற ஆகாரம். The service being in God's கூடி presence. இருந்து ஆராதிக்கிற ஆராதனை. The service be joined together. கூடி இருந்து ஜெபிக்கிறதான ஜெபம். The prayer where we gather and தேவ pray. சமூகத்தை அனுபவிக்கிறதான சபை அனுபவம். And the experience of enjoying. ராஜா அழைத்து கொண்டு போகிறார். The king is inviting and taking. ஆனால் அதுதான் வேதத்தை நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சீங்களா? When you read the Gospel of Matthew, ராஜா பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணினதை பற்றி சொல்லி இருக்கிறீங்க. it talks about the king conducting a great feast. அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரரா போயிட்டாங்க. Those who were invited for that, they were all unworthy. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. Now everyone started to speak reasons. அன்னைக்கு ஆகாஸ்வேர் ராஜா ஒரு விருந்து வச்சதுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. Also in the days of King Ahasuerus, he conducted a feast. Many were invited. 127 நாடுகள்ல உள்ளவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. People of 127 countries were sitting. 177 நாடுகள்ல உள்ள பிரபுக்கள் இருக்காங்க. There were princes of 127 countries. பிரதானிகள் இருக்காங்க. There are eunuchs. சேனாபதிகள் இருக்காங்க. There are ministers. அங்க 100 பேருக்கு அதிபதி இருக்கிறார். There is centurion. 50 பேருக்கு அதிபதி இருக்கிறார். There is captain of 10 பேருக்கு அதிபதி இருக்கிறார். There are captain of 10. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. And everyone gathered there. எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு பெரிய ஆரவாரம் சத்தம் கேக்குதுங்க. And everyone joined. There's a shout of joy. எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். And everyone has to rejoice. அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், But those who called for this feast, அழைக்கிறதான வேளையில but Vasti was one அந்த called. அம்மாவும் அதற்குரிய பெரிய விருந்து ஆயத்தம் பண்றாங்க. Now she is preparing another feast. அந்த அம்மா பெண்களுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. Now she is setting up a feast for women. அங்க ஒரு பெரிய மாநாடு நடக்குது. There's a great gathering. என்ன நடக்குது அங்க? What? 2-3 பேரா சுத்தி இருந்திருப்பாங்க. There'll be 2-3 people. அந்த அம்மா 127 நாடுகள்ல உள்ளவர்களை கூட்டி சேர்த்தாச்சாங்க. She would have also called women of 127 countries. அங்கே ராஜா என்ன செய்கிறார்? But what the king does, the ராஜா அந்த மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். the king wanted to show the glory. அன்றைக்கு நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக விளங்குகிறது. We all know the state what happened then. மாட்டேன் என்கிற ஒரே வார்த்தை தான். She only told a word, I will not come. ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். எல்லாரும் வந்திருக்காங்க. She could have told some reason. கொஞ்சம் பொறுக்க சொல்லுங்க. Ask him to wait. கொஞ்சம் பொறுத்து வந்தறேன். I will come a little late. எல்லாரும் இருக்காங்க. Everyone is waiting. முடியாது என்று சொன்னபடினா when she said no, அங்க ஒரு பெரிய கலக்கம் உண்டாகுது. there was a great trouble. அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த சம்பவம் என்ன? That it stayed. ராஜா பேசாம தான் இருந்தார். The king was quiet. கூடி வந்த மற்ற பிரபுக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? But all the princes what they gathered, they said கூடாது. it should not be like this. ராஜாவே இப்படிப்பட்ட சம்பவம் கூடாது. Kings, this state is not right. எல்லாரும் இருக்காங்க. Everyone is waiting. இதே சம்பவம் எல்லா இடங்களிலும் வந்துரும். All the situation will happen in every place. கொஞ்சம் புளிச்சமா பிசைந்த மாவெல்லாம் புளிப்பாக்கிறோம். The little leavened bread will make everything leaven. கட்டளை புறப்பட வேண்டும். There should be commandment given. அப்பதான் நமக்கு நல்லா தெரியும் அக்சாலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். Then we all know Lord chose Aksal. எஸ்தரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். Lord chose Esther. அதால் எஸ்தர் அக்சால். Esther Aksal. ஆகையால் அவரை தெரிந்தெடுத்தார். So God chose her. அவள் அங்கே கொண்டு வரப்படுவதற்கு ஒரு வருஷம் அவளுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடந்தது. For she has to be brought in and there was a sanctification for 1 year. அப்போ இந்த விருந்து சாலைக்கு நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். Therefore he is bringing us to the banqueting house. இந்த விருந்து என்று சொன்னால் அதாவது நீங்கள் இப்ப நீதிமொழிகள் 15:15ல வாசிக்கும்போது when we talk about the banquet in Proverbs 15:15, அது சந்தோஷத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாலும் even it is prepared for laughter. அந்த விருந்தை பற்றி என்ன சொல்லி இருக்குது? What it talks about, மனோரம்யம். it is said it is merry heart. மனோரம்யமோ நித்திய விருந்து எங்கே என்று அங்கே It is சொல்லப்பட்டிருக்கிறது. told us merry heart has a continual feast. இந்த மனோரம்யம் என்றால் நித்திய விருந்து. Merry heart is a continual feast. எல்லாவற்றிலும் மனரம்யமான ஒரு விருந்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் அவருடைய சமூகத்தில் வைத்து. In every situation, being in his presence, God gives us a merry heart which is a continual feast. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தை நீங்க வாசிக்கும்போது When St. Paul writes his epistles to the Ephesus church, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்தால் when you read the book of Philippians, அதாவது இதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததாக பிலிப்பியர் 4:11 சொல்றார். Philippians 4:11, this St. Paul says that he has experienced in his life. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. Now that I speak in regard to me, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். for I have learned in whatever state I am to be content. எந்த
எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள். In whatever the state, I have learned to be content. எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்கிற ஒரு அனுபவங்கள், In every situation, every state, an experience of being content. எல்லா பாதையிலும் சாந்த குணம். In every path, being the quietness, meek character. மனரம்யம் என்பது ஒரு சாந்த குணத்துக்கு ஒப்பிடலாம். Now, merry heart can be connected with the quietness of meek heart. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். It says, those who are meek are blessed. அதை சாந்த குணம் என்றும் சொல்லலாம். It can be told as meek. இன்னொரு பக்கத்துல அதை நாம் எல்லாவற்றிலும் சகிப்பதை பற்றி சொல்லலாம். Another side, it can be compared and told as the quality of tolerance. எல்லா பாதையிலும் சுமப்பது. In every path, bearing it. எல்லா பாதையிலும் சகித்து கொண்டு In போவது. every path, I tolerate and move forward. இப்படி கடந்து போகிற இந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்களே அவங்க தான் மனரம்யமா இருக்கிறவர்கள். Those who are in this experience, it means they are with merry heart. அதற்கு நாம் என்ன செய்யலாம்? Now, for that, what we should do? இந்த சந்தோஷத்துக்குள்ள இந்த விருந்துக்குள்ள அழைக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் கொண்டு வந்தார் To வெளியில. bring into the joy, to bring into the feast, Lord God set Israelites free ஏன் அவர்கள் from எகிப்திலே Egypt. இருக்க வேண்டியதானே? ஏன் எகிப்தில் இருக்க Why வேண்டியதானே? they should be in the Egypt? வேதனை எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் Even if there was நல்ல வேலை இருக்குது, there is good job, நல்ல ஒரு ஆகாரம் இருக்குது, good food, நல்ல மருத்துவ செயல் இருக்கிறாங்களே, good doctors. இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே நீ இருக்கணும். நல்ல It is not that you keep eating this food and be there. வானத்தின் மன்னாவை தூதர்களுடைய அப்பத்தை நீ புசிக்கணும். You have to eat manna, the food of angels. ஆண்டவர் தருகிற மேஜியின் அப்பத்தை நீ புசிக்கணும். You have to eat the food of shewbread. உனக்காக நல்ல விதைக்காத இடத்துல நல்ல அறுவடை உண்டாயிருக்குது, நல்ல கனிகளை நீ புசிக்கலாம். You have to eat the good produce, a good fruit which is not sowed but ready for நீ you. ஒரு கட்டாத வீட்டில் நீ தங்கி இருக்க வேண்டும். You have to dwell in the house which is unbuilt. வானத்தின் மழை நீரை நீ குடிக்க You have வேண்டும். to drink the water of heaven. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நீ கடந்து வரணும். You have to come into this experience. அதுக்காக தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். Now for this purpose God is bringing you நாம in. ஏதோ இடையில தேவன் நம்மளை கொண்டு வரல. நம்மள It's not in between the Lord has brought us in. கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாக முன்குறித்தார். He has chosen us, predestined us even before we were formed in உலகம் mother's womb. தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். Lord God has chosen us in Christ even before the creation of the world. ஏதோ பாதியில் வந்தவர்கள் அல்ல. It's not that we have come in between. நமக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. We have a beginning. நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தார். Our God has called us. அவர் நம்மை ரட்சித்தார். He has saved us. நம்மை அந்த ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய The செய்தார். Lord God has made us to obey to His voice. அந்த துவக்கத்தை ஆண்டவர் நம்மை ரட்சித்ததை அநேகர் சிந்திக்காமல் போறாங்க. In the beginning, the salvation, many do not remember, think that. உங்களை எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார்? For what purpose He has invited you and brought you here. அதை நீங்க நினைக்கணும். You have to remember that ஆண்டவர் இங்க கொண்டு வந்தது God has brought you என்னை in குணமாக்கும்படியாக. to heal me. ஆண்டவர் என்னை கொண்டு வந்தது God has brought me here. நான் சாகாம பிழைச்சிருக்கணும், அதுக்காக தான். I should live and not die. நான் எங்க ஆண்டவர் என்னை கொண்டு வந்தது God has brought me here தரித்திரனா இருக்கும்படியாக அல்ல, not to be poor. தேவனுடைய ஐஸ்வரியத்தினால் அடையும்படியாக. I have to possess the riches of my God. என்னை கொண்டு வந்தது எதற்காக? Why He has brought me in நான் ஒரு here? பைத்தியக்காரன் தான், I am a mad. புத்தி இல்லாதவன் தான். I'm a man of knowledge. என்ன I don't know ஞானி knowledge. ஆக்குறதுக்கு தான் கர்த்தர் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். God has brought me to make me wise here. நான் ஒரு தோல்விக்குரியவன். I am a man of failure. நான் என் இயேசுவோடு இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். I have to be with my Jesus and receive His victory. நான் பலவீனன். I am weak. இயேசுவோடு இருந்து நான் ஒரு பலவானாக மாற I have வேண்டும். to be with Jesus and become strong. என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாதவன், In my life there is no joy. சஞ்சலத்தினால வருத்தத்தினால் நிரப்பப்பட்டவன். It is filled with sullenness and sorrow. இயேசுவின் சத்தத்தை கேட்டேன். I heard the voice of அவருடைய Jesus. சத்தம் என்ன சொன்னது? What His voice said? என்னிடத்தில் வா, Come to me, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, all your burden and heavy laden. என்னிடத்தில் வாருங்கள் என்று என்னை He அழைத்தார். called me, come unto me. என்னை அழைத்த தேவன் The God who called எனக்கு me, இன்னைக்கு ஒரு இளைப்பாறலை தந்திருக்கிறார். He has given me a rest. அதாவது முந்தின நாட்களை நீங்கள் நினைக்கணும். You have to remember the former days. எதற்காக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? Why your Lord God has brought you and brought you எதற்காக in. உன்னுடைய தேவன் இந்த இடத்துல உன்னை வேறு பிரித்து கொண்டு Why the வந்திருக்கிறார்? Lord God has separated you and brought you in. இதை நீங்க நினைக்காதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில விழுக நடக்குது. Because many of you do not think and many of life they இது fall down. நினைக்காதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில பல ஆபத்துகள் நடக்குது. Therefore because many do not think, many calamities come in your பல life. விழுகையும் பல ஆபத்துகளும் வருவதற்கு காரணம் என்ன? What is the reason that we fall down, many பல fall down and பின்மாற்றம் வருவதற்கு காரணம் many என்ன? dangers, calamities and backsliding முந்தின coming in? நாட்களை நினைக்காததுதான் தப்பு. Because you do not remember the former days. அத நினைச்சு Remembering the அந்த former days, நோக்கம் நிறைவேறணும். that plan has to be அந்த fulfilled. விருந்து சாலையில நான் பானம் பண்ணணும். I have to eat in the அந்த banqueting hall. சந்தோஷத்தை நான் அடையணும். I have to possess the joy. அப்படி நினைச்சு கர்த்தருக்குள்ள உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ள You have வேண்டும். to think that and think that you have to
No, you have to be courage in your எபிரேயர் heart. 10ஆம் அதிகாரம் 32 வசனத்துல Hebrews 10:32. 32 வசனத்திலிருந்து கீழே 37 38 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா From verse 32 to 38 when you read, இந்த பலனுக்கு எதுவாக உங்க தைரியத்தை விட்டு விடாதீங்க. it says that do not leave the courage. வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறணும். You have to receive the promise. வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார். He is going to come in little while. அவர் தாமதம் பண்ணார். He will not அந்த delay. வாக்குத்தத்தத்தை நீ அடையணும். You have to possess the அந்த promise. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். You have to receive this word. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. வாக்குத்தத்தமான வாக்குத்தத்தங்களை எனக்கு தந்திருக்கிறார். He has given me promise. அதை நான் அடையணும். I have to receive it. வாக்குத்தத்தத்தை நல்ல மாம்சத்துக்குரியது மாம்சமா இருக்கும். Which is of the flesh is flesh. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளோடு சம்பந்தப்படும். Which is of the spirit will be connected with the spirit. நான் முன்னாடி கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்யும்போது Before when I was ministering at Coimbatore, எல்லாருக்கும் இந்த புது வருஷ வாக்குத்தத்தம் கொடுத்தோம். we used to give the new year promise to everyone. அப்போ ஒரு பிரதருக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு. The brother received the promise. என்ன வாக்குத்தத்தம்னா உன் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். It says your fountain shall be blessed. அந்த வசனத்துல சொல்லி உன் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படும். Your fountains or your spring shall be blessed. பிரதர் எனக்கு இந்த ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கீங்க பாருங்க. He say, brother, this is the promise which I got that my fountains, my ஆனா அந்த spring shall be வாக்குத்தத்த blessed. வசனத்துல தொடர்ந்து வருது உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திருன்னு வேற அதுல சொல்லி இருக்கு அந்த வசனத்திலேயே. This word also says that no, rejoice with your wife in your youth. வயசான காலத்துல என்ன இளவயதின் மனைவியோடு இது என்ன எனக்கு எழுதிருக்கு பாருங்க அந்த வசனம் போட்டு 5ஆம் அதிகாரம் Let your fountain be blessed and rejoice with the wife of your youth. நீதிமொழிகள் 5:16 இப்படி Proverbs சொல்லி 5:18. இது என்ன இப்படி இளவயதின் மனைவி அது என்ன எனக்கு இப்படி. So what is this? ஒருவேளை செத்து போவாலோ வேற புதுசா கல்யாணம் முடிக்க போறாலோ இவர் மைண்ட் அப்படிலாம் ஓடுது. His mind is no whether my wife will die, I'm going அப்பப்போ to get married again. அப்பப்போ வீட்ல கொஞ்சம் கிராஸ் நடக்கும். There'll be cross often in the house. பார்த்தா மூஞ்ச உம்முன்னு வச்சிக்கிடுவீங்க. You'll see me and அந்த your பக்கம் இந்த பக்கம் பார்த்தா countenance will ஈன்னு change. பல்ல காட்டுறது. If you see here and there you laugh. பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. Neighbors, you talk to என்ன neighbor. ஒரு நாளாவது கேட்டதே கிடையாது. நீ நல்லா இருக்கறியான்னு ஒரு நாளாவது கேட்டதே You'll கிடையாது. not ask me how சாப்பிட்டீங்களா are you? எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்டதே Did you eat? கிடையாது. How are you? உடனே இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க வீட்டுக்குள்ள ஏற்கனவே அங்க போராட்டம் நடக்குது. There's already fight in the house. சோத்ரம். ஆனா இங்க என்ன சொல்றாரு இவருக்குள்ள இப்படி போராட்டம். No, this is he had. மண்டையில என்னையா இருக்குதுன்னு நான் I told what is there in your mind? என்ன இருக்குது ஊற்று கண்கள் ஆசீர்வதிக்கப்படும். Your fountain shall be blessed. ரட்சிப்பின் ஊற்று இருக்குது. This fountain of salvation. ரட்சிப்பின் ஊற்றை நீ நல்ல பானம் பண்ணணும். You have to drink it well. சந்தோஷத்திலிருந்து சந்தோஷத்துக்கு ஆவியில போகணும் நீங்க. You have to go from joy to joy. ஊற்றுகள் எல்லாம் எங்க இருக்குது? Where the fountains? அவர்ல இருக்குது. Fountains are all within. ஊற்றுகள் எல்லாம் உம்மில் இருக்குதே. All my fountains are in you. என்று அநேகர் பாடி துதித்து கொண்டிருக்கிறாங்க. Therefore many sing and praise. இள வயதின் மனைவி என்றால் The wife of your youth. ஆதி அன்பு இருக்குதே. The first love. மனைவினா என்ன தெரியுமா? Do you know what is wife? புதிய ஏற்பாடு காலத்தில் உள்ள சபை. Wife is the New Testament church. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். The wife prepares her. புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் அதாவது உலகத்துல எப்படி வழக்கம்? The world, what is the practice? உலகத்தின் வழக்கம் எல்லாம் என்னன்னா செடியோட நல்ல கதிரோடு களை முளைச்சிச்சுன்னா அந்த களையை பிடிக்கிறோம் அந்த செடி வளருது. In the world there's a practice when the crops grow up, along with the crops there's also tares growing and we plug out the tares. இயேசு இருக்கும்போது அப்படி சீஷர்கள் போய் சொல்றாங்க. Also Jesus was there and disciples said. என்ன சொல்றாங்க? What they said? ஐயா இந்த நல்ல செடி வளருது இதுல போய் நல்ல விதை வளர்றத இடத்துல இந்த களைகள் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அதை பிடிக்கிறோம் களை எடுப்பாங்க. Now the crops is going up along the crops also the tares are growing, shall we pluck out the tares? களை எடுக்கிறதுக்கு நிறைய பைசாவை வயல்களை கொடுத்து களை எடுக்கிறோம் ஏன்னா நல்ல பலன் கொடுக்கணும் மற்ற மகசூல். Because there is there are people those who pay money to take out the tares because to bring more produce. இயேசு அப்படி சொல்லல. Jesus did not say உலக so. வழக்கப்படி அவர் ஒண்ணும் செய்யறது இல்ல. As per the worldly practice he புதிய did not ஏற்பாட்டு do. காலத்து சபையிலும் கூட அது போலதான். Also in the New Testament church உலக வழக்கப்படி செய்யறது இல்ல. it's not as per the worldly practice. மனைவி என்கிறவள் எந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுறாங்க? Now the wife she has to be brought in what state? திருமணத்துக்கு பின்புதான் மனைவி என்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுறாங்க. The wife is coming to the state after marriage only she is புதிய called as a ஏற்பாட்டு wife. காலத்து சபையில் அப்படி கிடையாது. But New Testament church is not so. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். Wife prepares her. வெளிப்படுத்துற விசேஷத்தை நீங்கள் வாசித்தால் The book of Revelation. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி சொல்ல கடவோம். Let us be glad and rejoice and give him glory. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. For the marriage of the lamb has come. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். And his wife has made herself ready. இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்து சபை. This is the New Testament church. ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Now the lamb is Lord Jesus Christ. அதுதான் மத்திய ஆகாயத்தில் நடக்கிறது.
திருமணம். That is the marriage which is going to happen in the heaven. அவருடைய மனைவி யார்? Who is his அது wife? புதிய ஏற்பாட்டு காலத்து சபை. It is the New Testament church. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு கீழ புருஷன் மனைவியை பற்றி எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் பேசிட்டு Ephesians chapter 5 verses 21 you can see St. Paul talks about husband and wife's relationship. கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாரு? Finally what he நான் concludes, கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன். he says there is a great mystery but I speak concerning Christ and the இந்த church. ரகசியம் பெரியது. This mystery is great. இந்த ரகசியத்தை எல்லாரும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். No one will understand this mystery. இது காலாகாலங்களாய் மறைக்கப்பட்ட தேவ ரகசியம். It is the God's mysteries which is hidden from இந்த season to ரகசியத்தை season. நம்முடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுக்கு ஆவியானவர் மூலமா சபைக்கு கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். By the Holy Spirit but through the apostles and prophets no it is revealed to the church. ஆட்டுக்குட்டியான கல்யாணம், The marriage of the lamb. மணவாளனுக்கு மணவாட்டி தான் வருவாங்க. Now for the bridegroom bride will come. ஆனால் இங்க அப்படி அல்ல. It is not so. இங்க என்ன மனைவி ஆயத்தம் பண்ணுகிறார். Here wife is prepared. இங்க உள்ள மணவாட்டியினுடைய அந்த மணவாட்டிங்கிற ஸ்தானம் ஒரு நாள் கூத்து. Now the bride state is one day show. ஒரு நாள் கூத்துக்கு என்னெல்லாம் அலங்கரிப்புங்க. For being a bride it is one day so much decoration we do. ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு வர லேட். For a wedding it was delayed for bride to come. ஏன்னு கேட்டா If you ask why, இங்க நடந்தது வேப்பம்பட்டில இருந்து வர்றதுக்கு லேட். it is late to come from April. 4:30க்கு நடக்க வேண்டிய கல்யாணம் 7 மணிக்கு நடந்துச்சு. 4:30 marriage which was supposed to happen happened at 7. என்ன அலங்கரிப்புக்கு போன இடத்துல லேட்டா போச்சு. Because they went for makeup it was late. டேய் தம்பி அங்க வேற மண்டபத்துல ஒரு கும்பல் இருந்து கத்துது இன்னும் கல்யாணம் முடியலையா கல்யாணம் முடியலையா. I said there was people yelling saying that no it is ரெண்டு getting பேரும் late. ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு கையெழுத்து போட வச்சு போயிட்டு அனுப்பி விட்டேன். வேற கல்யாணமே நடத்தல நான். I just prayed them and made them to sign and asked them to leave. இன்னொரு கல்யாணத்துக்கு வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை, நான் இல்ல வேற ஒரு பாஸ்டர் நடத்துறேன். For another marriage a bride and bridegroom came. சிங்கப்பூருக்கு ஜோடிச்சு சிங்கப்பூர்ல இருந்து மனைவர் பிள்ளையை அழைச்சிட்டு வர்றாங்க. From Singapore the bride was brought. சிங்கப்பூர் அம்மாள்னு சொல்றாங்க. They said Singapore bride. ஜோடிச்சு வலது. It is decorated and நம்ம she is ஒரு coming. சிங்காரிங்கற மாதிரி. It is like Singapore from எங்க there. அங்க இருந்து இங்க வர்றாளாம். This is coming from Singapore. எத்தனைக்கு எதுக்கு? What? அந்த மணவாட்டியுடைய கோலம் எவ்வளவு நேரம்? For how long it is going எவ்வளவு to be நேரம் called அந்த as லிப்ஸ்டிக்? bride how long? எவ்வளவு நேரம் அந்த How long is the lipstick? அந்த ஹேர் ஸ்டைல்? Hairstyle how long? எவ்வளவு நேரம் அந்த முகத்துல உள்ள பாலிஷ்? Now the polish makeup how long? சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் கலஞ்சி போயிரும். By evening it will be fade away. ஆனா இங்க நமக்கு ஒரு அலங்கரிப்பு வரப்போகுது. But there is an adornment for அது us. ஒரு நாள் கூத்து இல்ல. It's not for one day show. காலமெல்லாம் அந்த அலங்கரிப்புல இருக்க போறோம். All the days we are going to be with him. அதுக்காக தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி For கொண்டிருக்கிறார். that purpose the God is preparing அந்த us. மணவாட்டியின் அலங்கரிப்பு எப்படி? How this bride's அந்த மணவாட்டியின் அலங்கரிப்பு எப்படி? how this bride's decoration. அத 2 பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல That's வாசிக்கிறீங்க. what we read in 1 Peter 3:4. தீமோத்தேயின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க. We read the book of Timothy. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அலங்காரமாக இருக்குது. We say that the heart the hidden person of the அவள் heart. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் எப்படிப்பட்ட ஒரு குணம்? It is the hidden person of the heart how it அந்த is. குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும். It says let it be precious in your அதுதான் sight. சாந்தம் அமைதலுமான ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். It is the gentle and quiet spirit which is very precious in the sight of God. சாந்தம் என்பதுதான் So what is the gentleness? இந்த மனரம்யம் என்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, Gentleness- ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Gentleness also compared with merry heart. இந்த சாந்தம் என்பதுதான் எல்லாவற்றிலும் சகிப்பு என்கிற தன்மைக்கு ஒப்பு The கொடுக்கப்பட்டிருக்கிறது. quiet spirit is also connected with the quality of tolerance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of அப்போ the அந்த Lord. நித்தியத்தில் உள்ள நடக்கிறது திருமணத்துக்கு Therefore the eternal marriage is இங்க going to happen. பூமியில அவருடைய மனைவியாக புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை In ஆயத்தப்படுவது. this earth the New Testament church is getting prepared. ஒரு மனைவியுடைய தன்மை என்ன? So what is the nature of a wife? பிள்ளைகளை பெற்றெடுக்கிற தன்மை. A knife of quality of புதிய begotten ஏற்பாட்டு children. காலத்துல சபையில The church சபை ஆத்துமாக்களை பெற்றெடுக்க வேண்டும். church has to begot souls. சியோனை பெற்ற ஊழியக்காரர்களை பெற்றெடுக்க Yes, வேண்டும். it has to begot Zion, servants சியோனை of God. பிறப்பிக்கிற இடம், The place of begotten Zion, ஆத்துமாக்களை பிறப்பிக்கிற the இடம் place of begotten children. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. It is so surprising. ஏசாயாவின் புத்தகத்துல ஏசாயாவின் புத்தகம் கடைசி அதிகாரத்தை நீங்கள் When you read the book வாசிச்சீங்கன்னா of Isaiah last அதுல chapter, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லும்போது the சொல்றாரு, Isaiah prophet says, அங்க சொல்லப்படுற வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? so what is the word said? அதாவது பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. It is said, பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. child is waiting, பலன் இல்லாம இருக்கிறது. but child is waiting, it is not able to give birth. அவர் சபைக்குள்ள இந்த பண்ணுகிற அனுபவத்தை உண்டாக்குகிறார். He brings the experience of begotten children in the church. சபையில பெற பண்ணுகிற அனுபவத்தை
அனுபவத்தை He கொடுக்கிறார். gives the experience of begetting இது children. நடக்குமா? Will this happen? இது நடக்குமா? Will this happen? ஒரே ஒரு தேசத்துக்கு ஒரே நாள் பிள்ளை பேர் வருமா? This day, now one nation will there be a child? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமா? Will there be a nation that will give birth in one day? சியோனோ எனில் ஒருமிக்க வேதனைப்படும், ஒரே தன் குமாரனை பெறும். For the children have come to birth, it says. 66 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தில் ஏசாயா 66 8 9ல சொல்லி இருக்கு. 66 8 9 Isaiah. சியோனோ என்றால் It says Zion. தேவனுடைய சியோன் என்ன? So what is Zion? புதிய எருசலேம் என்ன? What is New Jerusalem? அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. It is the church earned with his own blood. உருவாக்குறாங்க, Formed it. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. They begot children. அது மாத்திரமல்ல, Not only that, அங்கே பொறுப்பா இருக்கிறாங்க. they are being responsible. மனைவியானவள் என்ன செய்வாள்? What is wife will do? குடும்பத்தின் காரியங்களை பொறுப்பா இருப்பாள். Wife will be responsible of her family. குணசாலியான ஸ்திரியை பற்றி நீங்கள் நீதிமொழிகள் 37ல வாசிக்கிறீங்களே. In the Proverbs you read about the virtue woman. அவள் இருட்டோடு எழும்புகிறாள். She wakes up early in the morning. அதிகாலை ஜெபம். Early morning prayer. இருட்டோடு எழும்புகிறாள். She wakes up at night. ஆகாரத்தை She ஆயத்தப்படுத்துகிறாள். prepares the food. ஆகாரத்தை தேவனுடைய வசனம். Now the food is God's தேவனுடைய word. வார்த்தை. God's இதை word. கேட்கணும். You have to hear. இதை அறியணும். We have to know. அந்த வேலைக்காரருக்கு தம் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லணும். It has to tell it to the maid servants, the children. ஒரு காரியத்தை விசாரிக்கிறாள். She inquires everything. ஆகிறாள். பாருங்க, அவளை பற்றி அந்த குணசாலியான பண்பை சொல்லி இருக்குது. About the virtue wife it says. அவளுடைய புருஷன் இருதயம் நம்புது. Now it has how தேவன் அப்படிப்பட்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். Now God trust on them. அப்போ இந்த மனைவியானவள் தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். Therefore now the wife prepares herself. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சபையை கிறிஸ்துவின் மனைவியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். New Testament church Christ has kept as his wife. இவர்கள் இங்கு இருந்து கொண்டே மணவாட்டியாய் ஆயத்தமாக்கப்படுறாங்க. They bring here, they are getting prepared herself as a bride. ஆமா, கர்த்தர் என்னை அந்த நித்திய விருந்துக்கு மணவாட்டியாய் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Those who say பாப்போம். yes, God is preparing me for this நல்ல சத்தமா feast as a bride. Hallelujah. Hallelujah. அப்போ என்ன நடக்குது அங்க? So what is happening? நம்ம அங்க என்ன வாசிக்கிறோம்? What we read? அங்க என்ன நடக்குது? So what is happening? 32 வசனத்தை வாசிங்க. Verses 32. எபிரேயர் 10:32. Hebrews 10:32. முந்தின நாட்களை நினைங்க. Remember the former days. நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. Recall the former days in which after you were eliminated you ended a great struggle with sufferings. முந்தின நாட்களை அவர் நினைவு கூட்டுகிறார். He recalls the former days. அதுதான் அந்த நினைக்காததனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சகிப்புத்தன்மை இல்லாமல் போகுது. Because we do not recall this certain qualities of non-tolerance is there in our life now. பொறுமை இல்லாமல் போகுது. There's no patience. நம்முடைய வாழ்க்கையில பல விழுகைகள் நடந்து There's கொண்டிருக்கிறது. many falls happening in our life. நம்மை அழைத்த நாட்கள், The days where he has called us, நம்மை அபிஷேகித்த the நாட்கள், days where he has anointed us, ஊழியத்திற்கு ஊழியக்காரர்கள் கொண்டு வரப்பட்ட the நாட்கள் days where the workers came into the work. கிடைக்காதா? Will I not? ஊழியத்துக்கு ஆட்களை எடுக்கும்போது When we were called for the ministry, பாஸ்டர் ஜேக்கப் ரத்ன சிங்ங்கிற ஒரு பாஸ்டர் we had a pastor இருந்தார். called Pastor Jacob Ratna Singh. அவர் சொல்லுவாரு, He used to say, எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து இருப்பாங்க. everyone will be waiting, sitting in a queue. அந்த ஊழியத்துக்கு எடுக்கும்போது When they select for the ஒவ்வொரு ministry, தலையிலயா கை வைப்பாங்க. and everyone's head they lay their கை hand. வச்சு ஜெபம் பண்ணும்போது When they lay their hand and pray, எல்லாரும் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவாங்க. and everyone will fill with the anointing. ஒரு பக்கம் அபிஷேகம் இருந்தாலும் Even one said there's anointing. தலையில கை வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்களோ? There'll be curiosity. Will they lay their head? கை வைக்கலனா ரிஜெக்ட், அவ்வளவுதான் Will முடிஞ்சு. they lay their hand on me? If they do not lay, ஒரு it's முறை rejected. ஒரு ரோல்ல இருக்கிறவங்க யார் தலையிலுமே கை வைக்கல, அந்த பக்கம் போயிட்டாரு பாஸ்டர் விஜி சாமுவேல். VJ Samuel, there was a pastor once in the first row. He did not touch lay his hand on anyone. He went அந்த to the next ரோல்ல row. இருக்கிறவங்க சொல்லிட்டாரு, அடுத்த கன்வென்ஷன்ல பார்க்கலாம் போ, உட்கார்ந்து ஆயத்தப்படு அப்படிட்டாரு. And first row he said, next convention let's see, go and prepare yourself. He left them. பாஸ்டர் ஜேக்கப்ங்கற பாஸ்டர் எங்க இடத்துல ஒரு தடவை சொல்றாரு, Pastor Jacob said to us once, அந்த ஆரம்ப நாட்கள்ல in the beginning days, சோமனிகிட்டே ஆண்டவரே சோத்ரா சோத்ரா சோத்ரா, they used to pray, oh Lord, என் தலையில கை வைக்காம போயிர கூடாது. they should not leave me without laying their hands on me. பேசினீங்க நிச்சயத்துல வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். I am waiting that you will speak to me. நீங்க அபிஷேகம் பண்ணீங்கங்கற நிச்சயத்துல இருக்கிறேன். With the confirmation of your anointed me, waiting. பொருத்தனையை நிறைவேற்றதுக்காக உட்கார்ந்து I'm இருக்கிறேன். waiting to fulfill my oath. அபிஷேகம் வருதோ இல்லையோ, The anointing is coming or not, தலையில கை வைக்கிற சந்தோஷத்திலே அவன் குதிச்சிருவான் அப்படினா. and people will with joy of laying their hand on them and sleep, அழைப்பு கிடைச்சிட்டு, because they received the invitation. கர்த்தர் என்னை The தெரிந்தெடுத்துட்டார். Lord God has chosen me. அந்த அழைத்த நாள், The day where you were called. இந்த எரேமியா 31:32ல தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்றார், Jeremiah 31:32 through the prophet the Lord God says, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே சொல்றார். it says ஆண்டவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர
கைப்பிடித்த நாளிலே போதும். அப்ப கை பிடித்தலால் அவர் நம்ம கையை பிடிச்சு கொண்டு I வந்திருக்கிறார். took them by the hand to lead them out of the land of Egypt. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9 வசனத்திலே அதை பற்றி சொல்லி Also in Hebrews chapter 8 verses 9 tells this. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி 9 வசனம் 8:9 அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே பத்திகள் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை. When I took them by the hand to lead them out of the land of Egypt, no, I made a covenant with them. இந்த எபிரேயர் புத்தகம் சிலருக்கு விளங்குறதே கிடையாது. Now, if a book of Hebrews many will not understand. அதை பற்றி இதை நாங்க கார்ல வேன்ல போய்கிட்டு இருந்தோம். தூத்துக்குடி இந்த பக்கம் புதுக்கோட்டை சடையம்பட்டி எல்லாம் கடந்த வியாழன் வெளியில போயிருந்தேன். Thursday Friday we were traveling in the van Tuticorin, Sadaimbatti and all this place Pudukkottai. சிஸ்டர் ஃபெமியும் கூட இன்னொருத்தர் யாரோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. எபிரேயர் புத்தகம் எனக்கு விளங்கவே விளங்காது. Sister Femi and someone else was telling that in the book of Hebrews I will not understand only. எபிரேயர் என்னமோ மண்டையில போட்டு குழப்புது. அந்த மண்டையில விளங்க நான் பக்கத்துல நான் டிரைவிங் பண்ணிக்கிட்டே கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தேன். So it is confusing me. I was driving and I was watching this. எபிரேயருக்குரிய வசனத்தை தான் நான் தியானிச்சிட்டே வர்றேன். I was meditating the word of from Hebrews. பதில் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்தேன். I did not answer them. I was keeping quiet. இந்த எபிரேயரும் எரேமியாவும் விளங்கவே இல்ல அப்படி. The Hebrew book and Jeremiah we will not understand. எபிரேயர்ல தான் நிறைய வார்த்தை உள்ள இருக்குது. In Hebrews only there is many word of God there. திருத்துவ தேவனை பற்றி அங்க சொல்லி இருக்குது. It talks about the God of Trinity. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. It talks about Father, Son and the Holy Spirit. இப்ப நம்ம ஆராதனை செய்யறோமே, the service what we do now, ஆராதனைனா எந்த ஆராதனைங்கறத சுட்டி காட்டுறாரு. It mentions that what kind of service. எபிரேயர்ல தான் விளக்கி கொடுக்கிறார். In Hebrews he explains இந்த ஆராதனை பரலோகத்துள்ள நிழலுக்கு சாயலுக்கு ஒத்த ஆராதனை என்று சுட்டி காட்டுகிறார். It is pointing out this service is the shadow of heavenly service which is happening there. தூதர்களை எதுக்கு உண்டாக்கினார் தெரியுமா? Do you know why angels were created? எபிரேயர்ல தான் சுட்டி காட்டுறாரு. In Hebrews he points out நமக்கெல்லாம் பணிவிடை செய்யறதுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. No, the angels are formed to help us, to serve us. என்ன அதிகாரங்கள் எல்லாம் பிதா கொடுத்தார் தெரியுமா? Do you know what the authority Father gave to Jesus? உண்டாக்கினார் தெரியுமா? Do you know why he created everything? எதற்காக அவர் மரித்தார் தெரியுமா? Do you know why he died? சாத்தானின் வல்லமைகளை அழிக்கிறதுக்கு, to subdue the destroy the powers of Satan. பயத்துல நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கிறோமே. We were enslaved by the fear. ஜீவிய காலமெல்லாம் அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு, all the days of our life to be set free from the fear of death, மோக்கற சாத்தானை அழிப்பதற்கு, to destroy the Satan. நமக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை தந்திருக்கிறார். He has given us good word here. குழந்தைகளா இருக்க கூடாது. We should not be like babes. தேறினவர்களா இருக்கணும். We should grow be man. ஆரோனுடைய ஆசாரிய பழைய ஏற்பாட்டு காலத்து ஊழியம் எப்படி இருந்துச்சு? What kind of the Old Testament priesthood புதிய ministry? ஏற்பாட்டு காலத்து ஊழியம் எப்படிப்பட்டது? What kind of ministry is in New Testament? இந்த ஊழியம் எப்படி என்ன செய்யுது உங்களை? What this ministry does to you? அந்த ஊழியம் என்ன செய்து கொண்டிருந்தது? What that ministry was doing to you? எல்லாம் விளக்கி சொல்லி இருக்குது இந்த All எபிரேயர். this is explained in the book of Hebrews. விசுவாசத்தில் இருக்கணும் நீங்க. You should be in faith. விசுவாசத்தில் நீங்கள் வீரரா இருக்கணும். You should be strong in faith. அதுக்காக எபிரேயர் 16ஆம் அதிகாரம் பட்டியல போட்டே காட்டுறாரு அதுக்கு. Hebrews 11 talks about the list of faith. அதனால மிகுந்த நம்பிக்கையோட தைரியத்தை நீங்க விட்டுவிட கூடாது. Therefore a great hope and courage you should not leave. நம்மை அழைத்த நாளை சிந்திக்கணும். We have to recall the former days when he has called us. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? So what kind of day where he has called us? கையை பிடித்து கொண்டு வந்தார். He held our hand and brought us out. பிடித்திருக்கிறார். He has hold our hand. நீ அவரை பிடிச்சிருக்கிறீ இல்லையோ? It's not whether you are holding his hand or அவருடைய not. கரத்தை பிடித்திருக்கிறார். He is holding your hand. தேவனுடைய பிள்ளையே இந்த காலை வேளையில கர்த்தரோடு கூட பேசுகிறார். God, the Lord God is speaking to you. உன்னை அழைத்த கர்த்தர், the Lord God has called you. உன்னை கரம் பிடித்திருக்கிறார். He is holding your hand. என்னை சர்வாலங்கரத்தில் பிடித்தென்னை நடத்துகின்றார் தினந்தோறும். என்னை சர்வாலங்கரத்தில் பிடித்தென்னை நடத்துகின்றார் தினந்தோறும். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் எல்லாரும் சேர்ந்து தாங்கிக் கொள்வார். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். கலங்குவதில்லை கலங்குவதில்லை வருத்தங்கள்
Hallelujah. அப்ப கரம் பிடித்தாராம். He has hold her hand. நேசர் என்ன செய்திருக்கிறார்? Beloved, உன்னை விருந்து சாலைக்கு எப்படி அழைத்து கொண்டு how வந்திருக்கிறார்? is he brought you to the எங்க banquet house? இருந்தீங்க? Where you were? அழைக்கப்பட்ட யூதர்கள் அபாத்திரரா போயிட்டாங்க. Those who were called became unworthy. குறிக்கப்பட்டவர்கள் அபாத்திரரா Those போயிட்டாங்க. who were predestined became unworthy. நாமெல்லாம் எங்க இருந்தோம்? Where we were? வீதிகள்ல கிடந்தோம். We were on the streets பிச்சைக்காரங்களா கிடந்தோம். as beggars. வீதிகளை சுத்தி கொண்டிருந்தோம். We were wandering in the ஓ, streets ஆகாரத்துக்கு இல்லாம இருந்தோம். without food. அழைத்து கொண்டு வா. Bring them. அங்கங்க இருக்கிறவங்கள வழி போக்கறவங்கள அழைத்து கொண்டு வா. Bring them all those who pass by. அப்படியே வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தோம். We were stumbling without knowing the way. வழி போக்கராக நடந்து கொண்டிருந்தோம். We were passing by. அழைத்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். He has brought us inside. நீ அவரை கையை பிடிச்சிருந்தா நீ செல்லறங்களை விட்டுருவ. If you hold his hand, sometimes you may leave. அவர் கையை பிடிச்சிருக்கும் போது When he is holding your ஒரு hand, நாள் அந்த கை உன்னை விடவே விடாது. never he will leave you. அதனால அவர் சொல்லி இருக்கிறார். That's why he said, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. I will not leave you, உன்னை கை விடுவதில்லை. not forsake you. நான் பிடித்திருந்தால் சில நேரங்கள்ல வேகமா அலை வரும்போது நான் கூட என்னுடைய பலன் குறையும் நேரத்தில் கையை விட்டுருவேன். Sometimes when I hold, when I become weak, I will leave the hand. என் பலன் இருக்கிற வரைக்கும் நான் Until பிடிச்சிருப்பேன். I have strength, I may hold. ஆனால் நேசர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. My beloved is holding my hand. அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். Never he'll forsake me. சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். Jesus will not forsake me. நான் அழைத்தது கையை பிடித்தாதலா. The day where he has held me என்னை by his hand, அழைத்து கொண்டு வந்ததலா என்னை கைவிடாதலா. the day when he has held me, he will not forsake me. எந்த சஞ்சலங்கள் வந்தாலும் சரி, Whatever the sullenness எந்த become, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ போக வேண்டிய சூழ்நிலை even the வந்தாலும், path of the valley of death may not தேவனுடைய pass. பிள்ளையே, எந்த நெருக்கத்துக்குள்ள நீ கடந்து Child of God, போனாலும் whatever the trouble you are அந்த surrounded, முந்தின நாளை நீ நினைத்துக் கொண்டே இரு. remember the former days. அந்த நாள் தான் எந்த நாள்? So what day is என் நேசர் என்னை கரம் பிடித்தலா. The day when my beloved என் held me by ஆண்டவர் his என்னை hand. கரங்களை பிடித்திருக்கிறார். The day when my Lord has held கைவிட my hand, மாட்டார். will not leave me. சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட Say that மாட்டார். Jesus will not leave me. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசிடும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து, இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசிடும் அவர் என்னை கைவிடவில்லை. மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசியது, அவர் என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசியது, அவர் என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் கைவிடாத தேவன். God will not forsake அவர் you. இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். God who speaks to you in நீ this morning. எந்த சூழ்நிலை வழியாக தேவனுடைய பிள்ளையடி கடந்து Child போனாலும் of சரி, God, whatever the state you may passing ஒரு through, அந்தகாரமும் மரண இருளும் உன்னை சூழ்ந்திருக்கலாம். maybe darkness and valley of deadness நீ around you. மனுஷரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் You may be in இருக்கலாம். the state where forsaken by இவ்வளவு man. தூரம் உதவி செய்து வந்தார்கள். Till now they'll help them. நடுவில் நான் நின்று I'm கொண்டிருக்கிறேன். standing in between. இப்பொழுது நான் என்ன செய்வது What shall I do? I don't know. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? What shall I do? இந்த சூழ்நிலை ஆரம்பம் எனக்கு நல்லா இருந்துச்சு. Beginning was good to சில me. நேரங்கள்ல இந்த இந்த துபாயில இருந்து அபுதாபிக்கு போறவங்க இந்த ஷேர் ஆட்டோல ஏறுற மாதிரி எல்லாரும் ஏத்தி கொண்டு போவாங்க. People from Dubai to Abu Dhabi, when they travel, it's like they get into the share out and they travel. அப்ப நான் துபாய்க்கு போயிருக்கும் போது அதை கேள்விப்பட்டேன். So when I went to Dubai, I heard about it. இங்க எல்லாம் கூப்பிடுறாங்களே, வாங்க வா, கோயமோடு, ஆவடி, அம்பத்தூர்னு கூப்பிடுறாங்க. They share out and they call Avdi, Ambattur. அதே போல துபாயில நின்னுட்டு அபுதாபின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. So standing in Dubai, they say Abu Dhabi. அப்ப அந்த வண்டிக்குள்ள போய் அந்த வெயில் அடிக்கிற வெயில்ல In the hot sun, அப்படி அந்த காருக்குள்ள அப்படி குஷன் சீட் நம்முடைய வண்டி போல இருக்கும். it will be like cushion seat. நல்ல அருமையான ஜில்லுன்னு இருக்கும். It will be so cold to get into it and sit in. ஏத்திட்டு போனேன்.
அவன் என்ன செய்வான் தெரியுமா? Do you know when he எல்லாம் அந்த takes you, பாகிஸ்தான்காரங்க தான் எல்லாரும். he will say, இவனை வண்டி ஓட்டுவான், ஏத்திட்டு போகும்போது என்ன செய்வான் when தெரியுமா? he takes them in the வண்டி vehicle, போய்கிட்டே இருக்கும். the vehicle will be going பாதி வழியில சட்டரை இறக்கி விட்டுருவான். in between, he'll ask them to get down. பயங்கரமான அனல் வரும். It will be so terrible. ஓய்ன்னு சொன்னால் ஒண்ணு காதுல வாங்க மாட்டான். He will not hear anything. இடையில என்ன செஞ்சிருவான்? Between. போகும்போது ஏறும்போது நல்லா தான் இருந்துச்சு, When you start, the beginning was so good. இடையில என்ன செஞ்சிருவான்? In between, சட்டரை அது ஜன்னல் எல்லாம் இறக்கி விட்டுட்ட உடனே he will shut down. வெளியில உள்ள அனல், அந்த வெப்ப காத்து அப்படி மூஞ்சி அப்படி கருகி போடும். அப்படி The hot sun, the hot sun, the will make you to, அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே அப்படியே நெருப்புல பட்ட மாதிரி your ஆயிரும். skin will be like it put in fire. நான் போல I did not go. பாஸ்டர் ஃப்ரெடி என்ன அபுதாபி வரைக்கும் அவருடைய கார்ல தான் கூட்டிட்டு போனாரு. Pastor Freddy took me in his car to Abu Dhabi. அங்க போன நம்முடைய நண்பர்கள் நம்முடைய விசுவாசிகள் சொன்னாங்க, Our believers have told us. இடையில இப்படி கால மாறி விடுவாங்க, மக்களுக்கு தெரியாது. அது இந்த டூரிஸ்ட்ல வர்றவங்களுக்கு தெரியாது. The people those who come and tour, they do not know. அதனால இப்படி வர்றவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். Our God is not like this. அட்டாற்றில் விட்டார் ஐயான்னு சொல்லி ஐயா பாடுறாரு. இவர் சிங்கப்பூர் நம்முடைய டிஜிஎஸ் ஐயாவும் பாடினாரு. There's a song, தானே துணை என்று. there's a song that in நயத்துரை between செய்து இப்ப புது பாட்டுல கூட ஒண்ணு வந்திருக்குது. there's also a new song which is நடு ஆட்ல நம்பி வந்துட்டா கடைசி நடு ஆத்துல கொண்டு I've come விட்டுருவாங்க. trusting, but in between they left. அப்படி விடுறவர் அல்ல நம்முடைய Our ஆண்டவர். God is not so. கடைசி வரைக்கும் கரை கொடுக்கிறவர் நம்முடைய Our ஆண்டவர். God is a God until end. அதுதான் சொல்ற முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்க. Recall the former days. உங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த நாளை நினைச்சுக்கோ. Recall the days where he has brought you, அழைத்து called you, கொண்டு வந்தா he has brought you. அப்ப நீ என்ன செஞ்சீங்க? What you did then, அவர் கைவிடாதிருந்தாலமே. he did not leave you. அப்போ என்ன செய்தாரா? What he did, அப்ப அழைத்து கொண்டு அந்த நாள்ல எல்லாம் those days, உபத்திரவம் வந்துச்சு, tribulations came, பாடுகள் வந்துச்சு, sufferings, துன்பங்கள் வந்துச்சு. troubles. அந்த நேரத்துல எல்லாம் முரட்டுத்தனம் பண்ணாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள்? In all these situations, Israelites were stubborn. ஏசாயா 63 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா When you turn towards the book of Isaiah அந்த 63, ஜனங்க என்ன செய்தாங்களா? முரட்டுத்தனம் பண்ணாங்களா? now the people were all stubborn hearted. ஆண்டவரே அவங்களுக்கு சத்துருவா கூட மாறிட்டாராம். The Lord God himself became an enemy to them. அவர்கள் எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார். 9வது வசனத்துல Verses 9, அவர்கள் நெருக்கப்பட்டாரு, அவருடைய தூதனானவர் அவரை ரட்சித்தாரு. all they were affliction, he was afflicted, and the angel of his presence அந்த saved them. தூதனானவர் என்று சொன்னால் யாரு? So what is this angel here? இயேசுதான். Angel is Jesus. பைபிள்ல எங்கெல்லாம் தூதனானவன்ங்கிறது சொல்லி இருக்கு அதெல்லாம் தூதன். An angel of நல்லா his கவனிச்சுக்கங்க. presence, it means Jesus. தூதனானவர்னு தூதருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் இயேசுவுக்கு அடையாளமா An சொல்லப்படும். angel of his, there's a respect given to the angels, it means it refers Jesus. அவருடைய சமூகத்தின் தூதனானவர். An angel of his presence, இயேசுவுக்கு மரியாதை போட்டு அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். there will be respect given there. மற்றவர்களுக்கு என்றால் மற்ற எழுத்தின்படி உள்ள ஏனென்றால் இவர்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because for them, அவருக்கு தான் தூதனானவர் இயேசுவுக்கு மட்டும் தான் வாக்கு கொடுக்க முடியும். only the angel which is referred as Jesus can has the authority, he can promise. தூதனுக்கு நற்செய்தியை மாத்திரம் அறிவிக்கலாம். Angel can only give the good news. என்ன கொடுக்கறாங்களோ அதை போய் சொல்லிட்டு வரலாம். He can go and tell the good news. அங்க போனா போய் சொல்லிட்டு வர கபிரியேலுக்கு மீகாவேலுக்கு அவங்களுக்கு எல்லாம் அதுதான் வேலை. Now the Gabriel, Michael, all they have this job. வாக்கு கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டு வர முடியாது. They cannot give promise and redeem them. அதனால அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். And the angel of his presence saved them in Jesus. நமது அன்பின் நிமித்தம் பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டாராம். In his love and his pity, he redeemed them. தூதனானவர் நம்மை ரட்சித்து மீட்டார். This angel redeemed and brought them out. 63:9 என்ன கடைசியில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in 63:9. பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தாராம். And he bore them and carried them all the days of old. இவ்வளோ தூரம் சுமந்து வந்துட்டார் பாருங்க. Till now he has bore them. ஆனா அவங்க என்ன செய்றாங்க இப்போ? Now பிள்ளைகள் ஓவரா செல்லம் கொடுத்தா, the children's when you பிள்ளைகள் ரொம்ப ஓவரா சேட்டை பண்ணா, when the children's become naughty so much, அம்மாவும் அப்பாவும் என்ன செய்வ சண்டை போடுவாங்க. என்ன தெரியுமா? you know, mother and father will start to fight. அந்த அம்மா இந்த அம்மா இவரை பார்த்து சொல்லுவாங்க, The mother will look at the நீங்க father and say, அவனுக்கு கொடுக்கிற செல்லம் தான், it is because of your love. எனக்கு அவன் மரியாதை கொடுக்கறானா, He is giving me respect. உடனே அப்பாவை மதிக்கலன்னா Father, if the father is, உடனே இவரு அவங்கள திட்டுவாரு. the father will scold the நீ mother. கொடுக்கிற இலக்காரம், Because of your love, பிள்ளைகளை என்ன வச்சு வளர்க்கற, how are you growing up the நான் child? இருக்கிறது கொஞ்ச நேரம் தான், Sometimes only அந்த நேரமே நான் சொல்றத கேட்கல, they are not listening to நீ me. வீட்லயே இருக்கிறீ, என்ன சொல்லி கொடுக்கிற பிள்ளைக்கு? You are being in the house, what are you teaching there? வருதா? Coming or not? சண்டை வருதுங்க. Fight. இது போலதான் ஆண்டவர் கூட This is how the Lord நல்லா அவங்களோடு கஷ்டப்பட்டாரு. God was suffering with them. அவங்களுக்கு கூட துணையாரு கஷ்டமா இருந்து நெருக்கப்பட்டாரு. He was afflicted. அவங்களோட உபத்திரவப்பட்டாரு. He was in tribulation. அவங்களை எல்லாத்துக்கும் தூக்கி தாங்கி சுமந்து வந்தாரு. In every state he bore them and carried them. முதலே
கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்துட்டா பரவாயில்லையே. In the beginning itself, the சிலர் அப்படிதான் என்கிட்ட சொல்றது. some say நீங்க that முதல்லயே கொஞ்சம் கரெக்ட்டா இருந்திருக்கணும் in the பாஸ்டர். beginning, pastor, you should be correct and அது strict. வீட்ல சொல்லுவாங்க, முதல்லயே நான் உனக்கு இடக்காரம் கொடுத்துட்டேன் பிள்ளைகளிடத்துல. They say that the first I should be முதல்லயே இப்படி இருக்கணும் அப்படிதான். from the beginning you should be strict. அப்படி அவர் செய்ய மாட்டார். He will not do so. ஆனா இவர்கள் என்ன செய்யல? But what they did, 10 வசனத்துல வாசிச்சு பாருங்க. verses 10, அவர்களை சமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினாங்க. அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். பாத்தீங்களா இப்ப யாரு எதிரா மாறிட்டாப்போ? but the rebelled and grieved his Holy Spirit. அது தேவனுடைய அன்பு அறியாம, so turned himself against them as an enemy. அறியாம, he fought against them. முந்தின நாட்கள் அவளை கைய பிடிச்சத நினைக்காம, not remembering all that what the Lord has done, வந்தத நினைக்காம, they did not know the way he has led, சுமந்து வந்தத நினைக்காம, they did not remember how he bore them. கலகம் பண்ணிட்டாங்க. they rebelled. என்ன செஞ்சிட்டாங்க? இப்ப பார்த்தாரு, இவ்வளவு நன்மை செய்யறேன், so much I do good to them, இவங்களுக்கு சத்துருவா மாறிட்டாரு. God became enemy to them. மாறினவர் என்ன சொல்றாரு? The God became enemy to அடுத்த them. வசனத்துக்கு வாங்க. next verse, ஆகிலும் ஒரு வார்த்தை எங்க சுட்டி போடுறாரு அங்க. then he, அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. the Lord God started to fight against them. ஆகிலும் then he, அவர் பூர்வ நாட்களையும் remembered மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். the days of old Moses and his people. என்ன செய்தார்? what he did, எப்படி யாரை நினைச்சாரா ஆண்டவர்? whom the Lord God remembered. அவர் என்ன செய்றாரா? what he remembered, பூர்வ நாட்களையும், he remembered the days of old. எகிப்தில் இருந்த நாட்கள், remember the days of old. மோசேயை நினைக்கிறாரா? the days of old means Egypt. மோசேயை நினைச்சார்னா என்ன அர்த்தம்? about Moses, அந்த மோசேயுடைய தியாகத்தை நினைச்சார். he remembers the dedication of அவன் Moses. தியாகத்தோடு வந்தான். Moses came with sacrificing heart. பாருங்க, நான் நச்சிப்பா ஆண்டவரேன்னு விட்டுட்டு போயிருப்பேன். if I would have left and gone. oh Lord, go. பார்வண்ட போன்னு சொன்ன நேரத்துல போய்கிட்டே இருந்தான். every time when God asked Moses to go to meet Pharaoh, every time he went. ஒரு தடவை போறான், once he went, தடவை போறான், again second, போய்கிட்டு மூணாவது தடவை போறான், third time, 4 தடவை போறான், fourth time. என்ன ஆண்டவர் அவன் இப்படி இருக்க? இல்ல இந்த முறை விடுவான். போ. why Lord? he said no, அவன் அதை நம்பிட்டு போவான். again he'll trust அந்த முறையும் மனசை கடினப்படுத்தி again he'll be hardened, his heart will be hardened. வெளியே வந்துருவான். he'll come back. வெளியே வந்தவன அவன் வாதைகளுக்கு நீங்க முடியா ஜெபிப்பான், உடனே விடுதலை. he'll pray and the plagues will change. again it will change. நானா 5-6 தடவை போவேன். இனி நான் போல, உமக்கு சித்தமானால் யாரையாவது அனுப்புங்க, நான் போக கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நம்ம தீர்மானம் அப்படி வந்து we make determination. I have determined not to go. it's 5-6 time I've gone. as per your will, send someone else. மோசேயை நினைக்கிறார். he remembered Moses. சொன்ன வேளையில அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் நினைக்கிறார். God remembers the obedience of Moses. every time God asked Moses to go, he went. போற ஆண்டவரே, Lord, whatever, how many times நான் போய்கிட்டே இருக்கிறேன் I ஆண்டவரே, will go to your presence. எவ்வளவு காலம்? how long? விடுதலை கிடைக்கிற வரைக்கும் உம்முடைய சமூகத்துக்கு போவேன். until the deliverance I will go to your presence. அடிபட்டத்தை விட்டு நீங்கிற வரைக்கும், until I set free from the bondage of Pharaoh. இப்ப போ சரியாயின்னு சொன்னீங்களே, now it will be set right. you said அமாவாசை ஜெபத்துக்கு போனா சரியாயின்னு if I go to this no moon prayer, உபவாச ஜெபத்துக்கு போனா சரியாயின்னு if I சொன்னாங்க. go to fast praying prayer, it will be set right. வந்து பாருங்களே, come to convention, see. அப்பமா போனனே, I went to convention also. நிக்காதே. no stop, do not stop, do not stop. மோசேயை நினைத்த ஆண்டவர் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். the Lord God remembered Moses will remember you. தேவ சமூகத்துக்கு நீ கடந்து போய் கொண்டே இரு. keep moving to God's presence. ஒரு நாள் வர போகுது. one day is going to come. முழுதுமான ஒரு பெரிய மாற்றம், perfect change. இந்த நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். how many days you wait, it will make your heart weary. உனக்கு வரும் பொழுதோ whatever comes when you desire, ஜீவ விருட்சம் போல இருக்கு தேவனுடைய பிள்ளையே, tree of life, child of அது God. உனக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய விருந்து. it's a great feast which is kept for you. நான் என்னுடைய கண்ணீர் வீணாகல, oh my tears is not என்னுடைய gone உபவாச vain, வீணாகல, my fasting is not gone vain, பிரயாச வீணாகல, all my labors is not நான் gone ஓடினது வீணாகல, the race which I run is not gone vain, சகித்தது வீணாகல, I bear the sufferings not gone vain, சுமந்தது வீணாகல, the burden which I bear is இந்த not gone குடும்பத்தில் vain, நெருக்கப்பட்டது வீணாகல. I was afflicted, it's not gone on vain. ஐயோ, எத்தனை காலம் இந்த குடும்பத்துல வாழ்க்கை நடத்தும்? how long I should live in this family? ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரச்சனை, in a family husband and wife problem. உடனே அந்த பிரச்சனை மாமியார் வந்து கேக்குறாங்க, now the mother-in-law came and asked, மகளும் கூட வந்து கேக்குறாங்க, now all the mother-in-law, பாஸ்டர் வாழக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறோம், pastor அந்த பையன் சரியில்லை, he is not right, சொல்ற வார்த்தைக்கு அவ கேட்டு வர மாட்டேங்கறான், he is not obeying, சொல்லிற வார்த்தைக்கு அவன் வர மாட்டேங்கறான். மாமியார் சொல்லுதுங்க, now the mother-in-law is telling that now the bridegroom, no, he is not hearing to her பிள்ளை voice. அங்க அனுப்புற மாதிரி தெரியல, I will not send my daughter there நீங்க anymore. ஜெபம் பண்ணுங்க, you pray. நீங்க என்ன சொல்றீங்க? what are you telling? பிள்ளை ஒண்ணு சொல்லல, இப்ப எங்க மாமியார் தான் இங்க வாழ போகுதுங்க, now the mother-in-law is going to live. நீங்க என்ன சொல்றீங்க? what are you telling? நான் என்ன சொல்றதுங்க? what shall I tell? சேர்ந்து வாழணும் தான் சொல்லுவேன். I will tell, make them to join and live. சகிச்சுக்கிட்டு நீ அங்க இருக்கணும், நீ
You have to tolerate and be there. என்ன வந்தாலும் Whatever comes, அங்க இரு தேவ சமூகத்துல. you be there in God's அதுதான் presence. கர்த்தர் சொல்ற வார்த்தை. That is the word of the Lord. டைவர்ஸை கர்த்தர் அலோவ் பண்ணல. God did not allow divorce. பிரிவை தேவன் அனுமதிக்கவே God இல்லை. did not allow separation. ஒன்றாக சேர்ந்து இருக்கணும். You have to join together and இணைக்கப்பட்ட live. அனுபவத்துல கடைசி வரை உடைய ஓட்டத்தை நீ ஓடணும். You have to run your race from the day you அதுதான் joined. கர்த்தர் விரும்புகிறார். That is what the Lord God அதுதான் desires. வேதம் உங்களுக்கு நியமித்து கொடுக்குது. That is what scripture teaches you. அதனால நீ என்ன செய்யணும்? Therefore, what you have to do? குடும்பத்துல நீ சமாதானத்தோட உடைய வாழ்க்கையில ஓடணும் நீ. In your family with peace, you have to run your நீ race. சேவனோடு சேர்ந்து வாழ வேண்டும். You have to join with God and live. நல்ல உபதேசத்தோடு சேர்ந்து நீ வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்க வேண்டும். You have to come in the experience of joining together in doctrine and living. மோசேயை கர்த்தர் நினைக்கிறார். Lord remembered Moses. கஷ்டத்தின் மத்தியிலோ In between difficulties. பார்வோனுடைய மகன் என சொல்லப்படுவதை நீ மோசே வெறுத்தாயே. Moses, you hated to be called as the பார்வோனின் daughter மகன் of எனப்படுவதை வெறுத்தாயே. called as the son of the daughter of Pharaoh. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நீ விட்டாயே. You left the world pleasures of the world. நான் உன்னை அழைத்த நாளிலே என்ன பின்பற்றி வந்தியே. When I called you, you followed me. நான் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சியே. You obeyed to everything I said. சொல்ல வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிஞ்சியே. You obeyed to all I said. ஜனங்கள் எல்லாரும் உன் மேல வந்து எகிர்ல கல்லெறிஞ்சாங்க. People came and stoned over you. அப்பவும் என் சமூகத்துல வந்து விழுந்தானப்பா. You came and fell on my presence. அவன் அழல. You did not cry. போய் நான் சாவரன் போய் சூசைட் பண்ணி You did கொள்ளல. not go and commit suicide for இது yourself. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிரல. You did not say I will not do. அவன் எஸ்கேப் ஆயிரல. You did not escape. நான் எல்லாத்தையும் சகிச்சிட்டு வந்தா. And everything you bear it. அப்பவும் அந்த பிஸ்காவின் கொடுமுடியில வந்துட்டு சொல்றான் அவன். Even the mountain hill. அப்பவும் கூட சொல்றான் எக்ஸ்கியூஸ் பண்றான் He ஆண்டவர் said, கேக்குறான். Lord, ஐயா ஏதோ பதறிட்ட ஐயா. Lord, I hasted. பதறிட்டேன். I hasted. இந்த ஜனங்கள் இப்படி செஞ்சிட்டாங்க. These people did so. ஐயா அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறான் ஆண்டவரே. Lord, let me go in and come. கானால நீ பாருன்னு தான் சொன்னார் ஆண்டவர். Lord, அந்த மோசேயின் தியாகத்தை கர்த்தர் நினைக்கிறார். Lord remembers the sacrifice of Moses. மோசேயை நினைத்துதான் கர்த்தர் அந்த பூர்வ நாட்கள்ல உள்ள நாட்களையும் அந்த மோசேயை நினைத்து நான் உனக்கு உதவி செய்தேன் சொல்றார். He says, remember the days of old Moses and his people he helps. ஆகையினால பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளா Therefore, நம்முடைய beloved children of God, எல்லா சூழ்நிலையிலும் in the midst of all நம்முடைய situations, கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் துன்பங்களின் மத்தியில in the midst of all suffering, troubles and difficulties, மனோரம்யம் என்கிற அந்த நித்திய விருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது காணப்பட வேண்டும். merry heart which is a continual feast should be seen in your life. அது எப்பொழுது நீ பிரகாசிக்கப்பட்டிருந்த நாள் அந்த நாள். It says the days where you are illuminated, அழைப்புக்குள்ள கொண்டு வரப்பட்ட நாள். the days where you are called into, அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வந்த நாள். the days when you are anointed, the days when you are invited in, அந்த பிரகாசமான நாள். the days of illumination. அப்ப சொல்றார் பவுல் சகிச்சீங்களே. St. Paul says you beard it. நீங்க அந்த பார்வையில பாதையில நீங்க எல்லாத்திலும் சுமந்தீங்களே. That's what in your path you beard it, you suffered it. 15:15 கூட நீங்க சொல்லிருக்க கடைசி பகுதியில சொல்லி இருக்குது. Also told in Jeremiah 15:15. அந்த 15 கடைசி பகுதியில நீங்க வாசிச்சு பாருங்க. Last word. நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன். It says, now know that for your sake I have suffered rebuke. நிந்தையை சகிக்கிற காலங்கள். The days where you suffered rebuke. எரேமியாவுல சொல்ற நிந்தையை சகிக்கிற காலங்கள். Jeremiah, the days where you are suffering rebuke. சுமக்கிற காலங்கள். The days where you bear. பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வந்துச்சு. St. Paul's life so many difficulties came. தீமோத்தேயுக்கு பவுல் நிருபத்தை எழுதும்போது சொல்றாரு. St. Paul when he writes epistles to Timothy says, தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 2 Timothy chapter 3. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 Timothy chapter 3. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா verses 11. அதுல சொல்றாரு அந்தியோகியா, இக்கோனியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்குண்டான துன்பம் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். தீமோத்தேயுவே இது உனக்கு நல்லா தெரியும், நன்றாய் அறிந்திருக்கிறேன். Timothy, you know it well, the persecutions, afflictions which happened to me in எவ்வளவோ Antioch. துன்பங்களை சகித்தேன். பாத்தீங்களா எவ்வளவோ துன்பங்களை சகிச்சேன். What persecutions I endured. துன்பங்களை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். Out of them all the Lord delivered me. துன்பங்களை நீ மாண்டு போக மாட்ட. You will not perish in all this. அந்த பாடுகள் கஷ்டங்களோட ஒரு நாள் அழித்து The போடாது. sufferings and trials will not destroy you ever. அந்தியோகியாவுக்கு போனேன், I went to Antioch, இக்கோனியாவுக்கு போனேன், Iconium, லிஸ்திராவுக்கு போனேன். Lystra. இந்த இடத்துல எல்லாம் பல துன்பங்கள் வந்துச்சு. All this place I endured பல persecutions, உபத்திரவங்கள் பாடுகள் வந்துச்சு. many afflictions. பல துன்பங்களிலும் பாடுகளிலும் நான் பல சூழ்நிலையில கடந்து போக வேண்டிய Went through many பாதைகளா sufferings, இருந்துச்சு. difficulties and many paths I have to go through. ஆனா இந்த
பாதையில் எல்லாவற்றிலும் எவ்வளவோ சகிச்சேன், In all this path I endured எவ்வளவோ persecutions. துன்பப்பட்டேன். So much I suffered. எல்லாத்தையும் நான் நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. You know all. தீமோத்தேயுவே, இது உனக்கு நல்லா தெரியும். Timothy, you know it well. இந்த பாதைகள் எல்லாவற்றிலும் கடந்து வந்தனே, All this path I crossed and இந்த came. பாதைகள் எல்லாவற்றிலும் நீ எல்லாவற்றையும் நீ அறிஞ்சிருக்கிறியே. You know all this path. சகித்த இதுல ஆண்டவர் என்ன ஒரு நாள் கைவிடலையே. My Lord God did not forsake me. I அதனாலதான் beared all சொல்றாரு, this. பூர்வ நாட்களை நினைச்சு பாருங்க, Remember the former days. தலைமுறை தலைமுறையா சென்ற வருஷங்களை திக்கு நினைச்சு பாருங்க. Remember the days. 32 அதிகாரம் 7 வசனத்துல பாருங்க, 32:7. பூபாகமத்துல Deuteronomy chapter 32:7. பூர்வ நாட்களை நினை, Remember the former days. தலைமுறை தலைமுறையா சென்ற வருஷங்களை கவனித்து பார். Consider the years of many generations. கேளுங்க, உன் தகப்பனை கேளு, Ask your father. உன் தகப்பனை கேளு, Ask your அவங்க father. உனக்கு சொல்லுவாங்க. He will show you. உன் மூப்பர்களை கேளு, Your elders. அவங்க உனக்கு சொல்லுவாங்க. They will tell you. இதெல்லாம் கேட்டு பாருங்க. Ask them. உன்னுடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாய் கடந்து வந்த நாட்கள் இருக்குது, There are the years which you consider for many பூர்வ generations. நாட்கள் இருக்குது, Remember old days. கடந்து வந்த பாதைகள் இருக்குது. The path which you came. இத சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றாரு, என்ன தெரியுமா? Before telling this, what he says, one word. மோசே இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி Moses, before telling this ஒரு word, பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, during his message, அப்பா he கிட்ட says, கேட்டுப்பார், ask your தாத்தா கிட்ட father, கேட்டுப்பார், ask your பழைய grandfather. பரிசுத்தவான்களுடைய வார்த்தை நீ கேட்காட்டாலும் அவங்க என்ன சொன்னாங்கங்கறத சொல்றாங்க, அத நீ கேளு. Hear even if you directly do not hear them, what have told people say, hear that. அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, Verses 6 he says before this word, உபாகம் 32:6ல சொல்றாரு, Deuteronomy 32:6. வேகமில்லாத ஜனங்களே, மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கின உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? பிரசங்கம் பண்ணும்போது என் ஜனங்களேன்னு சொல்லல, He did not say people. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, Oh children of God. ஓ பரிசுத்தவான்களே, Oh saints. நீதிமான்களே, Oh righteous. அப்படியா சொன்னாருங்க? Did he say so? என்ன சொல்றாரு? What he says? மண்டையில அறிவு இருக்குதாடா உங்களுக்கு எல்லாம்? சபையில பிரசங்கம் பண்ணா என்ன சொல்லுவீங்க நீங்க? The church message. மரியாதையா பேசும்போதே கல்லெறியீங்க. Even if I speak respectfully, you stone. மரியாதையா நடந்துகிட்டு இருந்தாலே அங்க எதிர்ப்பு வருது. Even if there is respectful people, there is resistance. சொல்லாட்டாலும் சொல்லாதங்கன்னு சொல்லி சொல்றாங்க. They say even if not telling, they say சொல்லாதத சொல்லாதங்க, சொல்லாதங்கள சொல்லாதத சொன்னதாக சொல்றாங்க. whatever I have not told, they say they have told. இல்லாதத இருக்கிறதாக வர்ணிக்கிறாங்க. They say they describe it, whatever is nothing, they describe there is something. நேத்திக்கு ராத்திரி ஒரு ஆள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்களாமே அப்படின்னு. Yesterday night I was talking to someone. நீங்க தான் சொன்னீங்க, மேலிடத்து உத்தரவுன்னு சொன்னாங்க. They said it is you told, it was told by you. சொன்னதை என்கிட்ட வந்து நீ ஏன் கேட்கல அப்படினா, I asked why you did not come and ask me. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும் ஏன் சொல்றாரு வள்ளுவர்? Why Valluvar says this proverb? ஏன் நீ என்னங்கறத வந்து கேளு, நேரா வந்து கிளியர் பண்ணிக்க. You come and clear directly அவங்க with me. சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீ சொல்லிக்கிட்டு அலையாத. Do not say that he has told, they have told, they're like this. சிலர் அப்படிதான் சொல்லாதன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. And some say do not say, keep telling them. சொல்லாத. Do not say. இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குமா, அப்படி என்ன செஞ்சான். ஒரு தடவை ஒரு ராஜா அப்படிதான் செய்தானா. There was one king was doing like this. அவன் என்ன செஞ்சானா, அவனுடைய காரியங்களை ஒன்னு பேசிக்கிட்டு இருந்தானா. The king was hearing and speaking. தன்னுடைய ராஜா பேசிக்கிட்டு இருந்த காரியங்கள் இருந்துச்சு. There was king was doing this. அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த காரியத்தை ஒருத்தன் பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. The king was talking to someone, there was someone standing and hearing by the பேசிக்கிட்டு door. இருக்கிறத கேட்டுட்டு வந்தவனே, ராஜா சொல்லிட்டு இருந்தாரு, சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. No, the king has told, do not tell to everyone. உடனே சொல்லாதன்னு சொல்லி இருக்கிறான்னு சொன்னானே, இவன் போய் இன்னொரு பக்கத்துல போய் சொன்னான். He went and told to the other side. சொன்னதை என்ன செஞ்சிட்டா, ராஜா காதுக்கு வந்துருச்சு. Now it came to the king's ear. உடனே ராஜா என்ன சொல்லிட்டார், சபிச்சிட்டாரு. Now the king cursed. என்ன சொல்லிட்டாரு, What he said? இந்த இவன் சொல்லாதன்னு சொன்னதை இவன் காதுல கேட்டு சொன்னதுனால அவன் காது யானை காதா போகட்டும் No, the king said, கழுத காதா the ஆகட்டும். king said, because I told, do not say to anyone, he has heard it and told to everyone, let his ears become the ears of a donkey. இப்போ இவன் காது என்ன காதா ஆகி போச்சு? Now what kind of ears is? காது எப்படி காதா ஆகி போச்சு? What kind of ears? கழுத காதா ஆகி போச்சு. His ears become like the இப்போ ears இந்த of கழுத donkey. காதா ஆகி போச்சு, என்னடா பண்றதுங்கிறதுக்கு தலப்பா கட்டிட்டானாம். Now he covered his ears with that. தலப்பா கட்டிட்டு அவன் நடந்துகிட்டு இருக்கிறான். He covered his head with turban. சேவ் பண்றதுக்கு போனா Went to shave. உடனே அங்க பார்பர் சொல்றாரு, கொஞ்சம் தலப்பா விடுங்க, அப்பதான் சேவ் ஒழுங்கா பண்ண முடியும். Now the barber said, remove the turban. இல்ல நான் கழுத்த செய்ய மாட்டேன். No sir, here no, I cannot remove the turban. கழுத்த மாட்டேன், நான் I will not remove. அவன் ரொம்ப நாளா அப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏங்க தலப்பா கழுத்துனாங்க, பொண்டாட்டி கேக்குறாங்க. Now wife asking why you are not removing the turban. அது உனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். I will not tell you, do not know that. நீ இன்னொரு ஆள்கிட்ட சொன்னா, If you tell to someone, ஏன்னா நான் இன்னும் காது தான் இப்போ நீளமா கழுத காதா போச்சு. now my ears has become like ears of donkey. இன்னும் நான் சொன்னா, If I further
furthermore tell, அந்த ஆள் சொல்லிட்டாரு வயிறு வீங்கிரும்னு சொல்லிட்டாரு. it will take your stomach will அதனால swell. நான் சொல்ல மாட்டேன். Therefore I will not tell. இந்த பொம்பளைங்க தான் வேதத்தை வாயில வாங்குறதுக்கு தான் ஈஸியா வாங்கிடுவாங்களே. Now the wives, ladies, easily they எப்படி take வாயில from the mouth. வாங்கணுமோ எப்படி போட்டு வாங்கணுமோ வாங்கிடுவாங்களே. They know how to put and take it back. உங்களை சொல்ல நீங்க சகோதரிகள். I am not telling you உலகத்துல sisters. உள்ளத சொல்றேன். I am talking about the women of the ஆகினால என்ன world. செய்தாங்க, அழகா பேசி Wonderfully she அந்த spoke. அம்மா சொல்லி கதைக்குது, சொல்லலன்னா அவ்வளவுதான் பாருங்க. See if you not tell. காட்டி சொல்லி அம்மா இப்படி ஒரு வார்த்தை நடந்து போச்சு, He told like this happened. இப்படி சம்பவிச்சு This போச்சு. incident happened. ஆகையினால நான் சொல்ல மாட்டாது. Therefore I should not tell. சொல்ல என் வயிறு வீங்கிரும். If I நான் tell- சொன்னதுனா ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னதுனால தான் காது கழுத காதா Because I போச்சு. told to someone my ears become the ears of donkey. இனி சொன்னா வயிறு வீங்கிரும். Furthermore I'll tell if my stomach will swell. உடனே இப்ப என்ன செய்யறது? What shall I ஏன் do? உங்க வயிறு வீங்கறதும் பெருசா தெரியுதா? Do you want is it great? அவரை காட்டி கொடுக்க கூடாது அப்படிதானே நினைக்கிறீங்க? It means that I should not tell about you. உடனே இவரை போட்டு மன வெசனப்படுத்தவன்னு சொல்லிட்டான். No, she grieved him and he told everything. சொல்லாதேன்னு சொல்லிட்டார். No, he told, do not tell சொன்ன them. உடனே அடுத்தது என்ன ஆகி போச்சா? Now what happened? இந்த ஆளு வயிறு வீங்கி போச்சு. Now this man's stomach பொண்டாட்டிக்கு swelled. சொன்ன உடனே அடுத்தது வயிறு வீங்கி போச்சு. No, he told his இப்ப wife. காது நீளமா போச்சு, கழுத காதா போச்சு. Now ears become the ears of வயிறு வீங்கி donkey. போச்சு. Stomach become இப்ப was swelled. அடுத்தது இப்ப அந்த இவரை சபிச்சார். அந்த ஆள்கிட்ட போய் சொல்றான், ஐயா இப்படி சொல்லாத, என் பொண்டாட்டி கிட்டதான் சொன்னேன், வேற No, he யார்கிட்ட. went and told to the person, it's only to my wife I've told. அப்ப அவர் சொன்னாரா, He told, இனி போய் நீ என்ன செய், what you ஒரு do? குழிய வெட்டு. Dig அந்த குழிய பார்த்து a pit. சொல்லாதன்னு சொன்னா, If I said, he said, காது கழுத காதாய் போச்சு. he said not to tell. சொல்லாதன்னு சொன்னதுனால காது Because கழுத I told not to tell, I இப்ப told. வயிறு வீங்கி My ears has become like the இப்படி ears of சொல்லி ஒரு donkey. குழிய பார்த்து நீ சொல்லிக்கிட்டே இரு. And now its stomach is swell. Look at the pit and tell சொல்லாதன்னு this. சொல்லாதன்னு Do சொல்லி not tell. காது கழுத காது. Ears become the ears of donkey. சொல்லாதன்னு சொல்லத கழுத காது. Its ears become சொல்லாத சொன்னது கழுத காது. its ears become the இப்படியே ears of donkey. சொல்லிக்கிட்டே இரு. Keep tell that. இவன் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தானா குழிய பார்த்து. When he was telling this, குழிய பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது looking at the pit, அவருக்கு ஒரு பறவை பறந்து போச்சான். a bird was flying. அந்த குழிக்குள்ள எச்சம் போட்டுட்டு போயிருச்சான். Now the bird shit in கொஞ்ச the நேரத்துல அந்த pit. குழியில கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள அவன் சொன்னான், அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு பலாமரம் முளைச்சு வந்துருச்சான். பலாமரம். From that pit in the shit, now the jack tree came up. அப்படி அந்த பழமரம் முளைச்சு வந்துருச்சான். Now the jackfruit also அப்போ came up. இது வந்துருச்சு. இந்த மரம் என்ன செஞ்சுச்சா? இந்த this- மரம் வளர்ந்து this tree grew up. பலாலாம் காய்ச்ச பிறகு Gave 4 jackfruits. தம்மான அடிப்பான என்ன தண்டர் அடிப்பான. There was the man who கேரளாவுல என்ன செய்வான், கேரளா கொட்டு அடிப்பாங்களே, they says the அந்த அவன் chanda melam. செண்டாவா Chanda melam. செண்டா மேலமா அந்த மேல அடிக்கிறானே, அவனுக்கு அந்த மேல என்ன செஞ்சு போட்டான், அதனுடைய மரம் பழுதா போச்சான். Now the chanda melam become it did not work. அந்த மரம் பழுதான உடனே The chanda melam that tree did, அதுக்குரிய அந்த மரம் வந்து பலாமரத்திலிருந்து தான் எடுக்கணுமா. the chanda melam that is manufactured by the jack tree. அந்த பலாமரத்திலிருந்து மரத்தை எடுத்து திரும்ப அந்த மரத்தை He உண்டாக்குறான். cut the jackfruit and prepared this அதை chanda. உண்டாக்கிட்டு அடிக்கிறானா. With that he started, this drum was made. சொல்லாதத சொன்னது கழுதக்காது, சொல்லாதத சொன்ன கழுதக்காது, டங்கு டக்கா டங்கு டக்கா, சொன்னாதத சொன்ன கழுதக்காது, சொல்லாதத சொன்னது கழுதக்காது, இவன் டங்கு டங்கா டங்கு டக்கா அடிக்கிற ரெண்டு அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. Now he started to play the drum. இனி இதுதான் இப்படி வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு அநேகருக்கு. It is many years like this. எல்லாம் சொன்னாலும் சரி, Whatever you say, எங்க போனாலும் சரி, wherever you go, அது வந்துரும். அது மத்தால அடிச்சுக்கிட்டே இருக்கும் அங்க. they keep telling this like this. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு மதிக்கட்டலே சொல்றாருங்க. They say fool. இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, Looking at the people, இவ்வளோ தூரம் பிதாக்களை போய் கேட்டு பாருங்க, go and ask your fathers. ஒரு நாள்ல நினைச்சு பாருங்க, Remember the old days. உபத்திரவத்தை எப்படி சகிச்சாங்க, How they bear the பாடுகளை எப்படி sufferings, சகிச்சாங்க, how they bear the அவர்கள் troubles, எப்படி பிரகாசிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. how they were இன்னைக்கு eliminated. மதிக்கட்டறேன்னு சொன்னா என்ன நடக்குங்க? Oh fools, what does it mean? இப்பொழுது அவருக்கு மனசு மண்டையில பித்தம் பிடிச்சு போச்சு. They became insane. நல்லா தான் இருந்தாரு, He was good. இப்ப வர வர வயசு ஆகுது இல்லையா? You know, he's அன்னைக்கு becoming சொல்றாங்க. old, they say. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுதா என்கிட்ட, Somebody was telling, வயசு ஆகுது இல்லையா? he's become நான் old. சொன்னேன், யாருக்கு ஆகுது? உனக்கு தான் ஆகுது, எனக்கு ஒன்னும் ஆகல. என்ன It's not me, it's you. எல்லாம் சிரிக்கிறீங்க, சிரிப்பா தெரியுதா உங்களுக்கு? சோத்திரம், ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். Hallelujah. சோத்திரம், அலையிலுயா. Hallelujah. ஆகினால அன்னைக்கு ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. Some pastor was talking to me. கார்ல வரும்போது, இன்னைக்கு சனிக்கிழமை தான், Saturday. சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமை Friday. பிரயாணம் வந்துகிட்டு இருக்கிறேன். இரும்புலிகளில் ஒரு கால் வருது எனக்கு. I got a call from பாஸ்டர் இப்படி ஒரு பாஸ்டருக்கு இப்படி ஒரு நடந்துருச்சு. this pastor. ஆனா அவர் இந்த பேட்ச்ல உள்ள ஒரு நாகர்கோயில்ல இருந்தாரு. He was at Nagarkoil. பேர் சொல்ல நான் விரும்பல, I don't want to tell his ஏன்னா name அது பதிவாகும், because it will record it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise அவர் God. உடனே அவருக்கு போடுங்க, தயவு செய்து அண்ணே விட்டுறாதீங்க அப்படின்னா. Please do not leave. பல வருஷமா மதன உண்மைதான், நல்ல தியாகமான மனுஷன், So much dedicated. உண்மையான மனுஷன். Yes, faithful. ரொம்ப பலவீனமானவர் தான். He is so weak. உடனே அவர்கிட்ட நான் போன்
போட்டோ எடுக்கல எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தார். திரும்ப போன் லைன்ல வந்தார். When I called him and he spoke. ஏன் நீ பயப்படுற? Why you are afraid? ஜெபம் எல்லா ஊழியங்களை செய்தா. Pray and do the வயசாகி ministry. நினைக்காத. Do not think that you become உடனே aged. நாங்க டேய் போடா வாடான்னு தான் பேசுவோம். And we will talk like no, you and me. உடனே அவர் டேய் யாரு என்ன வயசாயிச்சுடா சொல்ற? என்ன கட்டில வயசு மூத்தவர் தான் அவர். He is elder than me. He said, why are you telling me? யாரை பார்த்து வயசாயிச்சுன்னு நினைக்கிறேன்? Looking at me, I mean. இனிதான் ஒரு புதிய ஊழியமே இருக்குது. I have new ministry now on. எப்பா சொன்னது தப்புப்பா மன்னிச்சுக்காப்பா அப்படின்னா. I told, forgive me, I've told like this. சொன்னது தப்புப்பா மன்னிச்சுக்காப்பா. Forgive me. ஓடி இருக்குது. அன்னைக்கு இந்த பலன் எனக்கு இருக்குது. I have that same strength. இல்லதா பிரகாசிக்கும். It shall enlighten. பலன் இருக்கணும் உங்களுக்கு. You should have strength. பிரகாசிக்கப்பட்ட நாளை நினைச்சுக்கிட்டே Remember இருக்கணும். the days where you eliminated. கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார் அந்த நாளை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். Remember the days where the Lord God அப்போ hold your hand. வாழ்க்கையில் என்ன செய்வீங்க? What will do? மனரம்யமா இருப்பீங்க. And then you will be with merry heart. வேடிக்கையாக்கப்படலாம். You may be shamed. நிந்திக்கப்படலாம். You may be reproached. எவ்வளவோ துன்பங்கள் எனக்கு வந்துச்சு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. As like St. Paul says to Timothy, so many எத்தனையோ sufferings I came. பாதைகளை கடந்து வந்தோம். I crossed over many paths. எத்தனையோ பாதைகளை பிரியமானவர்களே இந்த ஊழியத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து கடந்து வந்தேன். கடந்து போய் கொண்டிருக்கேன். இன்னும் கடந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன். At the beginning of the ministry I crossed, I'm crossing, and furthermore I have to cross many paths. ரெண்டு கொரிந்தியர் கடைசியா சொல்லி முடிக்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது 2 Corinthians I finished tell and conclude. பவுல் அப்போஸ்தலர் சபையை பார்த்து கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார். St. Paul says to the Corinthian church, சபைக்கு என்ன சொல்றாரு? what he says, நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. for you put up with fools gladly since you yourself are wise. 2 கொரிந்தியர் 11:19 இருந்து 11:19 இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. புத்தி இல்லாம எத்தனையோ பேர் நடக்கிறாங்க, புத்தி இல்லாம பேசுறாங்க, புத்தி இல்லாம வாழ்றாங்க. There are so many people walking being fools, talking like fools, and ஊழியத்துல எத்தனையோ பேர் நாங்கள் சகிக்கிறோம். the ministry we bear them. புத்தி இல்லாத வீட்டை இடித்து போடுறாங்க. They pull down the house. ஆத்துமாக்களை இடற வைக்கிறாங்க. They stumble the believers. ஊழியங்களை இடற வைக்கிறாங்க. They stumble the ministry. இப்படி எல்லாம் நடக்குது. It is happening. ஒருவன் அடுத்தது கீழ 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. Next verse. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை சிறையாக்கினால் என்று சொன்னா என்ன? But if you put with ஊழியமே செய்ய விடாம, not allowing you to do ministry, பிரசங்கமே பண்ண விடாம, not making you to preach, உங்களை என்ன செஞ்சிட்டாங்க? not allowing you to, உங்களை அப்படியே சிறையாக்கிடுவாங்க. they will put you into bondage. ஏதாவது காரியங்களை சொல்லி கொண்டு உட்கார வச்சிருவாங்க உங்களை. They'll tell you something and make you to sit idle. சிறையாக்கினாலோ brings you into bondage. உங்களை பட்சித்தாலும் if anyone devours you. நேரங்கள சபையில எழுப்பி பிரசங்கமே பண்ண முடியாத பாதையில கடந்து வந்திருக்கிறேன். I've come into the path where they told something about me where I cannot get up and even preach the word of God. பொய்யை வந்து உண்மையை காரியங்களை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. Some will not even believe the truth. ஜனங்க பொய்யை டக்குன்னு விசுவாசிப்பாங்க, உண்மையை நம்ப மாட்டாங்க. People will immediately believe the lie, but they will not believe the truth. சாத்தான் அப்படிதானே செய்தான். That's how Satan does. ஏதேனுக்குள்ள தேவன் சொன்ன வார்த்தையை நம்பல, சாத்தானுடைய அந்த பொய்யை அவன் நம்பிட்டான். In Eden, they did not believe the word of God, but the lie of Satan they believed. பொய்யா இருக்குது, அது உண்மையா இல்லையான்னு ஆராய்ந்து பார்க்கணும் நீங்க. Lie, you have to examine and see whether it's truth or lie. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். Now this spiritual man discerns everything. ஆவிக்குரிய வாழ்க்கையில மெய்யானதா இருக்குமானால் தேவனோடு சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும். If your spiritual life is true, you'll be united with God and live. மெய்யானது தேவனோடு உங்களை சேர்த்து நடத்தும். And now the உங்களோட ஊழியக்காரர்களோடு உங்களை சேர்ந்து நடத்தும். Now the truth will lead you towards God and மெய்யானது உங்களை சபையோடு கூட சேர்ந்து நடத்தும். Truth will make you to walk with church. பொய்யான காரியங்கள் உங்களை சந்திக்குமானால், if lie comes to you, பொய்யான வார்த்தைகள் உங்களை சந்திக்குமானால், if lie comes to you, அது ஊழியக்காரர்களை விட்டு உங்களை விலக வைக்கும். it'll separate you from the servant of God. அது உங்களை சபையை விட்டு விலக வைக்கும். It'll separate you from church. அப்படி விலக வைக்கிறது ஒன்று இருக்குமானால், if it is so, பவுல் சபைக்குள்ள அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. it happened in the church. அப்படி உங்களை பிரிக்கிறவன் he will separate you. தரிக்கப்பட்டு போனால் நலமா இருக்கும். be cut from the root only. அப்ப பொய்யானவைகள் தான் தேவ சமூகத்தை விட்டு அவர்களை பிரித்து கொண்டு போனது ஆதாம் ஏவாளை. Adam and Eve lie separate them from the God's presence. சிறையாக்கிரும் சில நேரங்களில். Sometimes it will break you into bondage. சில நேரங்களில் உங்களை என்ன உங்களுக்குரியவைகளை பட்சித்தாலும், even if divorce of you, பட்சித்தால்னா உங்களுக்குரியதெல்லாம் எடுத்துருவாங்க. it means they'll take away of things of you. அடுத்தது ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒரு ஆளை கைக்குள்ள போட்டுக்கிடுவாங்க. if one takes from you, ஒருவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு takes from you, 4 பேரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு they'll take 3 உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. they'll work against you. அத உங்களை கைவசப்படுத்தினாலோ, if one takes from you, அடுத்தது ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், சில நேரங்களில் பெருசா தங்களை உயர்த்தி கொள்வாங்க. if one exalts himself, sometimes they exalt themselves.
முன்னாடி இருக்கணும், You have to be first. They முன்னுக்கு இரு, have to be first. ஆனா முதன்மையானதை நீ விரும்பாத. But do not desire the நீ things of first. முதன்மையா இருக்கணும்னு நினைக்காத. Do not want to be ஆனா first. தேவனுடைய சமூகத்துல முன்னுக்கு இருக்கணும்னு நினை. Think to be first in God's presence. போர்க்களத்தின் முனையில நிக்கணும்னு நினை. In the war field, desire to be in first row. எல்லாவற்றிலும் ஊழியத்துல நான் முன்பு நிக்கணும்னு நினைக்கிறேன். In the ministry, I want to be first. ஆனா முதன்மையா இருக்கணும்னு நான் நினைக்கல. But I don't want to be in the first position. முன்னுக்கு நிக்கிறவனாக இரு. Stand forward. முதன்மையா இருக்கணும்னு நான் நினைக்கல. I don't want to be in the first position. தன்னை முதன்மையாக இருக்கணும், தன்னை உயர்த்துகிறான். If he wants to be in first position, exalts தன்னை himself. உயர்த்தி கொண்டு Exalts himself. மற்றவர்களை அற்பமா நினைக்கிறான். Counts others low. பாரு என் மூலமா இருந்தான். See, he was through me. இப்போ அவன் உயர்ந்துகிட்டு என்ன சொல்றான்? He is grown up now. என்ன அற்பமா நினைக்கிறான்? He is counting me lowly. எனக்கு பின்னாடி இருந்தான். He was behind me. என் மூலமாக இப்படி அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். By me he has received the நன்மையை experience. பெற்றுக்கொண்டான். Received the goodness. இப்போ என்ன செய்யறான்? What he does? தன்னை உயர்த்திக்கிட்டு He is exalting. என்ன அசட்ட பண்றான்? He is despising me. என்ன அற்பமா நினைக்கிறான்? He is counting me low. என்னை உயர்த்தினாலோ Even if anyone exalts himself. ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் உங்களை முகத்தில் அறைந்தாலோ If one strikes you on the face, சகித்தீர்களே. you beard it. சகித்திருக்கிறீங்களா? You beard it. சகித்திருக்கிறீர்களே. You beard it. சகிக்கிறீர்களே. You are bearing it. யார் என்ன செய்தாலும் பரவாயில்ல. Let anyone do anything. முகம்தான் முக்கியமான இடம். Face is the important place. முகம்தான் பாதுகாப்பான இடம். Face is the protected place. முகம்தான் மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிற ஒரு இடம். Face is the place which is shown to others. ஆகையினால் முகத்தில் தான் காண்பிக்கணும். We show the face. அதையும் கூட கன்னத்தில் அடிக்கிறாங்க. They strike on the face. கன்னத்தில் அறைந்தாலும் Even if they strike on the face, சகித்தார் அவர். he beared it. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்து ஒப்பிட்டு தான் சொல்றாரு. St. Paul refers Christ and tells here, அதுதான் பிரகாசிக்கப்பட்ட நாள். that is the days where you are illuminated. அவரை அறைந்தார். They striked him. கன்னத்தை அறைந்தார். They striked him on his face. தாடை மயிரை பிடுங்கினார்கள். They plucked off his beard. உமிழ்நீர் முகத்தை They துப்பினார்கள். spat on his face. ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். For everything he presented himself. தனக்குள்ளே இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். In him there was one. தன்னை பிரகாசிக்கிற ஒருவர் இருக்கிறார். One who eliminates from him. என்னை அவர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். He has brought me into the banquet house. பிதா தம்முடைய அளவில்லாத ஆவியை அவருக்குள்ள ஊற்றிருக்கிறார். The Father has poured his spirit in abundance in him. கொடி அங்கே பறந்திருக்குது. Now the banner of love. பிதா தம்முடைய அளவில்லாத ஆவியினால் அவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். The Father with the abundance of spirit fills him. இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? Today what do you think? நான் என்னை கையை பிடித்த அந்த நாளை அவர் என்னை கரம் பிடித்தாரு. He has hold me by his hand. நான் அவருக்கு நான் வரல. I did not come. அவர் என்னை அழைத்து கொண்டு வந்தார். He has brought me in. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. You did not choose me. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று I சொன்னார். have chosen you, says. நான் அவருடைய கரத்தை பிடிக்கல. I did not hold his அவர் hand. என் கரத்தை பிடித்திருக்கிறார். He has hold my எத்தனை hand. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அவர்களுடைய கரத்தை அவர் என்னுடைய கரத்தை Yes, he பிடித்திருக்கிறார். is holding my hand. அவர் என்னை கைவிட மாட்டார். He will not leave me. கரத்தை பிடித்தவர், He who has holding my கரம் hand. பிடித்த ஆண்டவர், He has held my hand. இந்த நாளில் அழைத்த நாளிலே The days when he has called me. கரம் பிடித்தவர் என்ன செய்தார்? What is holding my hand? அறைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தவர். He has brought me in the chamber. இந்த விருந்து சாலைக்குள்ளே உன்னை அமர செய்திருக்கிறார். He has made me to sit in the banquet விருந்து house. சாலைக்குள்ளே உன்னை வைத்து மகிழ பண்ணுகிறார். He is rejoicing you. அந்த சந்தோஷத்தை தருகிறார். He gives you joy. சமாதானத்தை Gives தருகிறார். you peace. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேவனுடைய பிள்ளையே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Child God, you have to receive the promised. அதை அடைவதற்கு தடையாக என்னலாம் இருக்குதோ, So whatever is a barrier to receive it, possess it. ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்தை கேளுங்க. Ask for the mercy in God's மன்னிப்பை presence. கேளுங்க. Ask for it. அவருடைய தயவை கேளுங்க. Ask for his favor. அவருடைய நன்மையை கேளுங்க. Ask for his goodness. ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு வேணும் Oh ஆண்டவரே. Lord, I need your favor. உம்முடைய அன்பு எனக்கு வேணும் I need ஆண்டவரே. your love. நேச கொடியின் மேல் பறக்குது. The banner of love flies over நேச me. கொடியின் மேல பறக்க விடுகிறார். He makes the banner of love என்னை to விருந்து fly. சாலைக்கு அழைத்து கொண்டு He வருகிறார். brings me in the banquet house. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு He வருகிறார். brings me in the banquet என் house. மேல் பறந்தது அவருடைய கொடி நேசமே. His love of banner was over நாங்கள் me. எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருப்போம் ஆண்டவரே. Oh Lord, in everything will be of merry heart. மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டீங்களா? Did you learn to be merry இந்த heart? இடத்துல பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தை சொல்லுகிறார் Which தெரியுமா? place do you know Paul says I learn to be பயங்கரமான content? சிறைச்சாலைக்குள் இருக்கிறார். He was in the prison. நாளைக்கு தலை சிரச்சேதம் பண்ணப்பட போகிறது. Tomorrow he is going to be beheaded. அப்பொழுது சொல்லுகிறார், Then he says, சந்தோஷமா இருங்க, rejoice. சந்தோஷமா இருங்க. Rejoice. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Again say, rejoice in the Lord. ஒழுக்கமானவைகளை சிந்திங்க. Remember the things. உண்மையானவைகளை சிந்திங்க. Things of faithfulness. கற்புள்ளவைகளை சிந்திங்க. Things of மற்ற மனுஷர்கள் படுத்துகிற
உபத்திரவத்தை நீ சிந்திக்காத. Do not remember the things of others. உண்மை உள்ளவைகளை சிந்தி. Things of faithfulness. ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்தி. Remember the things of நீதி noble. உள்ளவைகளை சிந்தி. Things of just. கற்புள்ளவைகளை சிந்தி. Things of pure. அன்புள்ளவைகளை சிந்தி. Things of lovely. நற்கீர்த்தி உள்ளவைகளை Things of சிந்தி. good report. புண்ணியம். Things of virtue. புகழ். Anything. இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு. Praiseworthy. Meditate on these things. மனரம்யமாயிரு. Be of merry heart. அப்பொழுது நீ சந்தோஷமாயிரு. Be merry heart. அதுதான் இந்த விருந்து சாலை. That is the banquet house. அதுதான் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியம். That is the fellowship of God. அதுதான் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அன்பின் ஐக்கியம். That is the fellowship of இந்த love that God அன்பின் has given ஐக்கியத்தை to you. நீ கரைப்படுத்தாதே. Oh, did not just spot இந்த the அன்பின் blemish. விருந்தை நீ Do கரைப்படுத்தாதே. not spot the fellowship of இந்த love. அன்பின் விருந்திலே கரைகளா இருக்கிறாங்க சிலர். Some are with spots in the இந்த அன்பின் banquet house. விருந்துகளை கரைகளா இருக்கிறவர்களுக்கு Some those who are like a spot in the banquet என்றென்றைக்கும் house. காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. For them, there's a thick அந்த darkness. forever. இருளுக்குரியவன் அல்ல. I'm not for the நீ darkness. இரவுக்குரியவன் அல்ல. Not for the night. அந்த ஆக்கினைக்குரியவன் அல்ல. Not for the condemnation. அந்த அன்பின் விருந்தில் நான் கரை உண்டாக்கல. I will not no spot இந்த the ஆராதனையை நான் feast. நஷ்டப்படுத்தல. I will not lose the service. அதுதான் நான் கரைப்படுத்தல. I will not spot it. இந்த ஆராதனை நான் நஷ்டப்படுத்தல. I will not lose the service. உபதேசத்தை நான் நஷ்டப்படுத்தல. I will not lose your love. ஊழியத்தை கரை உண்டாக்கல. I will not spot இந்த the ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இழந்து போகல. I will not lose my spiritual life. எல்லாவற்றையும் எல்லை அவர் சுமந்தாரே. In everything he bore நான் me. சுமந்து கொண்டே போகிறேன். I bear it. சிலுவையை சுமந்து சந்தோஷமாய் சுமக்கிறேன். I bear my cross happily. சந்தோஷமாய் சுமக்கிறேன். I bear it அவர் happily. தோள்ல சுமந்து கொண்டு சந்தோஷப்படுகிறார். He bears on the shoulder and rejoices. காணாமல் போட்ட ஆடு The sheep lost. இப்ப தோள்ல சுமந்து கொண்டு The சந்தோஷப்படுகிறார். lost he bears on his shoulder and சந்தோஷம் rejoices. ரட்சிப்புல துவங்குது பிரியமானவர்களே. Beloved, this joy starts in ரட்சிப்பின் salvation. சந்தோஷத்தை அவர் உனக்கு தருகிறார். Gives you the joy of salvation. ஞான ஸ்நானத்தில் அந்த மந்திரி சந்தோஷமா வீட்டுக்கு போறான். Oh, in the baptism the eunuch will return with joy. நித்தியத்தில் ஒரு சந்தோஷம் வரப்போகுது. Now the eternity joy is அதுக்கு going முன்னாடி to come. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். Before that there's a joy of Holy பரிசுத்த Spirit. வாழ்கிற ஐக்கியத்தில் உண்டாகிற Joy சந்தோஷம். in the fellowship of saints. அப்போஸ்தலருடைய வார்த்தையை கேட்டு Apostle, the word of apostle. பேதுருவுடைய வார்த்தையை கேட்டு Hearing the voice of Peter. வெளியில சத்தத்தை கேட்கிறார் ரோதா. Now the Jonah heard அந்த it. ரோதா கேட்கிறா. She heard it. அந்த ரோதா அந்த வார்த்தையை கேட்டுட்டு என்ன சொல்றா? What she says. ஓ அங்க அப்போஸ்தலருடைய சத்தம். Hear the voice of the சந்தோஷமா apostles. வீட்டுக்கு போக சந்தோஷப்படுறா. She was rejoicing. பரிசுத்த வாழ்கிற வார்த்தை அவளை The சந்தோஷப்படுத்தலாம். word of saint has will rejoice you. சந்தோஷம் தான் நீ விருந்து உனக்கு. This joy is a விருந்து feast. எதற்கு ஆயத்தப்படுகிறது? Why the feast is சந்தோஷத்துக்கு ஆயத்தப்படுகிறது. Feast is made for laughter. சபையின் ஐக்கியம் அவளை அப்படிதான் நடத்தி கொண்டு போகுது. The பிரியமான fellowship of தேவனுடைய church will பிள்ளையே, lead you, beloved child of இன்றைக்கு God. இந்த காலையில் நாம் எல்லாரும் சந்தோஷித்து துதி சொல்ல In this கடவுள். morning, let us all rejoice and be glad and praise விருந்து him. சாலைக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். He is bringing us to the banquet house. விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு He's வருகிறார். bringing us to கரங்களை the banquet தட்டி house. Clap your hands. எல்லாரும் ஆவியில நிரம்பி. Everyone be filled in spirit. ஹalleluya. விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே, அருந்த வைத்த அன்பினை அளவில்லாமலே, அருந்த வைத்த அன்பினை அளவில்லாமலே, நெசக்கொடியும் வீசவே நெசரிசுவை செய்திடுவே, நெசக்கொடியும் வீசவே எல்லாரும் எழும்பி நிற்போமா? நெசரிசுவை Let us all stand up. செய்திடுவே. மனதுருகுமே தெய்வம். என்னை கொடுமையா, மனதுருகுமே ஐயா, மன்னிப்பை தாருமையா, மன்னரேசுநாதரே என்னை கொடுமையா, மனதுருகுமே ஐயா. அந்நாளை நினைவு கூர்ந்த அன்பின் தெய்வமே, எல்லாரும் சேர்ந்து அந்நாளை நினைவு கூர்ந்த அன்பின் தெய்வமே, இந்நாளில் என்னையும் நினைவு கூருமே, இந்நாளில் என்னையும் நினைவு கூருமே, சந்தோஷம் தாருமே, மன சஞ்சலம் தீருமே, சந்தோஷம் தாருமே, மன சஞ்சலம் தீருமே, மனதுருகுமே ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா. மகனே, என்னை ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னரேசுநாதரே என்னை கொடுமையா, மனதுருகுமே ஐயா. நினைவேக்கு இறங்கி நீரை அழிவை மாற்றியே, நினைவேக்கு இறங்கி நீரே அழிவை மாற்றியே, இனியும் ஒரு திசை எனக்கு இறங்கும்
சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே எல்லாத்தையும் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. போடிடவே கர்த்தர் நாமமும் ஓங்கிடவே தீய சாத்தானு போடிடவே மனதிருக்குமே ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா பன்னரேசுநாதரே என்னை தொடுமையா மனதிருக்குமே ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா பன்னரேசுநாதரே என்னை தொடுமையா மனதிருக்குமே ஐயா பாழான சலங்களை எடுப்பிப்பவரே பாழான சலங்களை எடுப்பிப்பவரே பாழானது என்னிலே புதுப்பியும் தேவே பாழானது என்னிலே புதுப்பியும் தேவே தாழ்த்துகிறேனையா என்னை வாழ்க்கைப்படுத்துவே தாழ்த்துகிறேனையா என்னை வாழ்க்கைப்படுத்துவே மனதிருக்குவே ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா பன்னரேசுநாதரே என்னை தொடுமையா மனதிருக்குவே ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா பன்னரேசுநாதரே என்னை தொடுமையா மனதிருக்குவே ஐயா பட்சித்த வருஷ விலகு அழைப்பினீரே பட்சித்த வருஷ விலகு அழைப்பினீரே விட்டு விட்டு ஆதி அன்பை மறுபடி தருமே விட்டு விட்டு ஆதி அன்பை மறுபடி தருமே பட்சமை வாருமே என்னை கட்டி அணைத்திடுவே அல்லேலூயா. பட்சமை வாருமே என்னை கட்டி அணைத்திடுவே மனதிருக்குமே ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா பன்னரேசுநாதரே என்னை தொடுமையா மனதிருக்குமே ஐயா மன்னிப்பை தாரும் ஐயா பன்னரேசுநாதரே என்னை தொடுமையா மனதிருக்குமே ஐயா விருது சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே விருது சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே அருந்த வைத்த மண்பினையே அளவில்லாமலே அருந்த வைத்த மண்பினையே அளவில்லாமலே கொடியும் வீசவே நிசரேசுவை செய்திடுவே கொடியும் வீசவே நிசரேசுவை செய்திடுவே விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே அருந்த வைத்த மண்பினையே அளவில்லாமலே அருந்த வைத்த மண்பினையே அளவில்லாமலே கொடியும் வீசவே நிசரேசுவை செய்திடுவே கொடியும் வீசவே நிசரேசுவை செய்திடுவே விருந்து சாலைக்குள்ள விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே அருந்த வைத்த மண்பினையே அளவில்லாமலே அருந்த வைத்த மண்பினையே அளவில்லாமலே கொடியும் வீசவே நிசரேசுவை செய்திடுவே கொடியும் வீசவே நிசரேசுவை செய்திடுவே விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்லுமே அறுந்து வைத்த மண்பினையே அளவில்லாமலே அறுந்து வைத்த மண்பினையே அளவில்லாமலே அவர் கையை பிடித்தவர் உன்னை சந்தோஷத்துல உன்னை சமாதானத்துக்குள்ள நடத்தி கொண்டு போகிறார். God leads you to joy, the peace. கொடிய வீசவே நிசரேசுவை செய்திடுவே கொடிய வீசவே நிசரேசுவை செய்திடுவே கொடிய வீசவே நிசரேசுவை செய்திடுவே நீ துக்கமுகமா இருக்கிறது அவருக்கு இஷ்டமே இல்லை. It's not desired that you should be with sorrow. நீ அழுது கொண்டிருப்பது அவருக்கு இஷ்டம் He இல்லை. does not want that you நீ should cry. வியாதியோடு இருப்பது அவருக்கு It is சித்தம் not இல்லை. his desire will that you இந்த should be வியாதி diseased. கண்டு நீ எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார். He says, I have will that you be healed. ஏன் அழுகிறாய்? Why do you cry? நீ அடியேன் அழுகிறாய். Woman, why do you cry? நீ அழாதே. Do not cry. அழாதே. Do not cry. அவளுடைய குறைகளை நீக்குகிறவர். He who changes. நீ பசியா இருக்கிறாயா? நீ பசியா இருக்க கூடாது. If you are starving, you should not நீ be starving. திருப்தியா இருக்க வேண்டும். You should be satisfied. சந்தோஷம் இல்லாது இருக்கிறாயா? If you are without joy, நீ சந்தோஷப்படுத்த வேண்டும். He has to make you joyful. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயா? You are with burden நீ heavily. இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும்.
you should be in rest. அதற்காக தான் அவர் உன்னை கரம் For பிடித்திருக்கிறார். that purpose he has holded இந்த his hand. நேசர் உன்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு This வந்திருக்கிறார். beloved brings you into the ஒரு banquet house. பெரிய விருந்து. Great feast. இந்த விருந்து சாலைக்குள்ளே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். Bring into the banquet house. தேசத்தின் கொடி உன் மேல பறக்கிறது. The love of banner comes upon உன்னுடைய you. வேண்டுதலுக்கு அவர் இறங்குகிறார். He comes down to answer ஓ, your prayer. அவருடைய அன்பினால் உன்னை He நிரப்புகிறார். fills you with his love. உன்னை அவர் நேசிக்கிறார். Oh, you, he loves you. அவர் உன்னை கட்டி He அணைக்கிறார். loves you and embraces அவர் you. அவளுடைய முத்தம் செய்கிறார். Kisses you without ceasing. உன்னை மகிழ பண்ணுகிறார். Makes you to rejoice. நேசரில் நீ மகிழ்வாயாக. We rejoice in the beloved. காலைவேளை உன்னுடைய நேசரில் நீ களிகூறுவாயாக. Morning, rejoice in the beloved. பாலா கரா மௌரி பாலா கதுலா பாலா. ஹalleluya. ஆண்டவரே, நான் துக்கமா இருக்கிறப்பா, நான் வேதனையில் இருக்கிறப்பா, நான் அழுது கொண்டிருக்கிறப்பா. Crying, I'm in sorrow. இறங்குங்க. Have mercy. சந்தோஷம் இல்லாம இருக்கிறேனே, Without joy. சமாதானம் இல்லாம I'm without இருக்கிறேன், peace. நெருக்கத்தில் இருக்கிறேன், I'm in trouble. எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு எத்தனையோ வழிகளை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். So many ways I'm trying உலக to என்னை make myself சந்தோஷப்படுற happy. அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம். I don't want that joy. மதுபானத்தினால் உண்டான சந்தோஷம் வேண்டாம். I don't want joy with உலக alcohol. சிற்றின்பத்தினால் வர்ற சந்தோஷம் I don't want the joy of worldly pleasures. புண்பட்ட மனச புக விட்டு ஆத்தறான அந்த சந்தோஷம் I don't எனக்கு want the வேண்டாம். joy of smoke. மனுஷனோடு பழகுற அந்த சந்தோஷம் I எனக்கு don't want வேண்டாம். the joy of acquainting with man. நீர் எனக்கு கொடுக்கிற சந்தோஷம் வேணும். I need the joy from you. அதுதான் நித்தியமான சந்தோஷம். That is eternal. ஓ, தேவன் கொடுக்கிற நித்திய விருந்து. Eternal feast. ஓ, அந்த சந்தோஷத்தை தான் கர்த்தர் இந்த காலவேளையில உங்களை கொண்டு வருகிறார். But that joy God has brought you in this உன்னை அந்த morning இடத்துக்குள்ள கொண்டு போகிறார். is bringing you into that place. மகனே பெற்றுக்கொள். Receive it. மகளே பெற்றுக்கொள். Son, daughter, அந்த receive it. அழகாக இங்க கொண்டு வந்திருக்கிறார். Receive it. ஷபாலா கராபாலா. சஞ்சலத்தோட ஒரு வாழ்க்கையில முன்னேறாத. Oh, do not run your race with sullenness. வேதனையோட நீ முன்னேறி போகாத. Do not move forward with இயேசுவின் sorrow. நாமத்தினால, By the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால, By the name of Jesus. உன்னுடைய உன்னதமான கர்த்தருடைய நாமம் உயரட்டும். Oh, God's name will be exalted by தீய you. வல்லமைகள் ஓடி போவதாக. Evil powers be flee in the name தீய of Jesus. வல்லமைகள் ஓடி Evil போவதாக. powers flee in the name of Jesus. சாத்தானும் அவனுடைய சக்திகள் அகன்று Powers ஓடுவதாக. of Satan flee in the name of Jesus. உனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து, Oh, looking at the joy in உனக்குள்ள you. இருக்கிற சந்த சமாதானத்தை பார்த்து, Looking at the peace in you. உன்னுடைய ஜெயத்துவனின் சத்தத்தை கேட்டு, Look at the shout of victory in உன்னை you. சுற்றில் இருக்கிற வல்லமைகள் The powers around you. உன்னைந்து ஓடட்டும். Let it break and flee. உன்னைந்து ஓடட்டும். Let it இயேசுவின் break and flee in the name of Jesus. கரங்களை தட்டி துதிங்க. Clap your hands and praise God. ஹalleluya. கராபாலா கராபாலா கதுலாபாலா. இருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்லுமே, இருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்லுமே. அருந்தவே கமன்பினையே அளவில்லாமலே இப்பவே இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Now receive the joy. நெசகொடிய வீசவே நெசரிசுவை செய்திடுவே நெசகொடிய வீசவே நெசரிசுவை செய்திடுவே விருந்து சாலை கொள்ளை என்னை அழைத்து செல்லுமே விருந்து சாலை கொள்ளை என்னை அழைத்து செல்லுமே அருந்த வைத்த மன்பினாலே அளவில்லாமலே அருந்த வைத்த மன்பினாலே அளவில்லாமலே நெசகொடிய வீசவே நெசரிசுவை செய்திடுவே நெசகொடிய வீசவே நெசரிசுவை செய்திடுவே விருந்து சாலை கொள்ளை என்னை அழைத்து செல்லுமே விருந்து சாலை கொள்ளை என்னை அழைத்து செல்லுமே அருந்த வைத்த மன்பினாலே அளவில்லாமலே அருந்த வைத்த மன்பினாலே அளவில்லாமலே நெசகொடிய வீசவே நெசரிசுவை செய்திடுவே நெசகொடிய வீசவே நெசரிசுவை செய்திடுவே நெசகொடிய வீசவே நெசரிசுவை செய்திடுவே நெசகொடிய வீசவே நெசரிசுவை செய்திடுவே. உனக்குரிய சமாதானம், Your peace, உனக்குரிய சந்தோஷம், your joy. நீ என்ன எதிர்பார்க்கிறியோ, What are you நீ expecting? பல நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of God, கர்த்தரோடு பேசுகிறார். the Lord God is speaking. எல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? What even after having நான் இவ்வளவு everything, கஷ்டப்படுறேனே, so much I'm suffering, நான் இவ்வளவு பாடுபடுறேனே, so much suffering, இவ்வளவு வேதனைப்படுறேனே. so much troubles I'm going through. ஏன் Why? என் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கதானே, Why I should be happy in என் குடும்பத்தோடு சமாதானமா இருக்கிறது தானே. It's for peace with my ஆனா அது family, எனக்கு இல்லையே. இப்போ but it's not there with me. வேதனைப்பட்டு புலம்புகிறேன். You suffer and cry. நான் பிரயாசப்பட்டதெல்லாம் வீணா. All my labors is ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை? why this life? நீ சஞ்சலத்தினால் நிரம்பி இருக்கிறாய், Filled with sullenness, நீ வேதனையினால் நிரம்பி you're filled இருக்கிறாய். with sorrow. அருமையான பிள்ளையை கர்த்தரோடு பேசுகிறார். Beloved child of God, God is speaking. நான் உன்னை அழைச்சு
கொண்டு போறேன். So I've called you. எங்கேயும் கிடைக்காது அது சந்தோஷம். The joy wherever, nowhere. உங்க மனைவியால கொடுக்க முடியாது, Your wife உங்க cannot give. கணவரால் கொடுக்க Your முடியாது, husband cannot உங்க give. பிள்ளைகளால் கொடுக்க முடியாது, Children cannot உன்னுடைய வருமானத்தால் கிடைக்காது, It cannot இந்த receive by நண்பர்களால் yourself. கிடைக்காது, It's not by your friends. உலகத்தால் கிடைக்காது. It's not by the world. இந்த சந்தோஷத்துல உங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு The போகிறார். Lord God brings you to that உன் joy. வாழ்க்கை பிரயம் முழுவதும் அப்படி கொண்டு போக விரும்புகிறார். In all your life, God wants to do this. எனக்கு என்ன தேவன் எனக்கு அதை தருகிறார், This God gives me this. அதற்காக தான் என்னை அழைத்து கொண்டு For வந்திருக்கிறார். that purpose has brought me. அந்த சந்தோஷம் என்ன செய்யும்ல, What joy this எல்லா joy can do. சூழ்நிலையிலும் In all the situations. எல்லாரோடும் Between everyone. சந்தோஷமா இருக்க உனக்கு உதவி செய்யும். Help you to rejoice with everyone. பரலோக சந்தோஷம் உனக்கு வந்துருச்சுனா, When heavenly joy comes into you, எப்பேற்பட்ட இடத்துல போய் நீ இருந்தாலும் சரி, wherever you go and be there, நீ போற இடமெல்லாம் சந்தோஷமா மாறிடும். place wherever நீ you go, போற இடமெல்லாம் சமாதானமா மாறிடும். place wherever you go, நீ போற இடமெல்லாம் இருளெல்லாம் வெளிச்சமா மாறிடும். wherever you go, all the கரங்களை darkness will be தட்டி changed into கர்த்தரை light. துதியுங்க. Clap your hands and praise God.